ஐயா, என் பேர் அர்ஜுனு. இஸ்லாத்தில் அக்கா பொண்ணு திருமணம் செய்யக்கூடாது தடை போட்டிருக்கு. எதுக்கான திருமணம் செய்யும் பொழுது இந்துக்களில் அதிகமானவங்க அக்கா மகளை திருமணம் செய்வாங்க. முஸ்லீமில் வந்து குரான்லே இருக்குது அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது. அக்கா தங்கச்சி, அக்காவோ தங்கச்சியோ, அக்கா மகளையோ தங்கச்சி மகளையோ என்ன செய்யாதீங்க, நீங்கள் திருமணம் செய்யாதீங்கன்னு தெளிவாகவே குரானில் கட்டளை இருக்குது. அது ஏன்னு அவர் கேட்குறார், தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இந்துக்களில் இது செய்யலாம், முஸ்லீமில் செய்யக்கூடாது. ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. குரான்லேயே ஹதீஸ்லேயே காரணத்தோடு எங்களுக்கு சொல்லப்படலை. ஆனால் சிந்தித்தால் காரணம் விளங்குறது. என்ன விளங்குதுன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, நாங்கள் வந்து சித்தப்பா மகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். இந்து முஸ்லீம்களில் என்ன செய்வோம், சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், சின்னம்மா மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடலாம், எங்கள் அப்பாவுடைய தம்பி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிடலாம். ஆனால் முறையில் என்ன செய்வோம், தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கிறோம். முறைப்படி என்னென்னு கூப்பிடுவோம், நடைமுறையில் சிஸ்டர்னு சொல்லி தான் அந்த உறவு முறை வைத்திருக்கிறோம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து இஸ்லாத்தில் வந்து அதை நம்ம கூடுன்னு வச்சுருக்குறோம். இந்துக்கள் வந்து அது கூடாதும்பாங்க. இப்போ சித்தப்பா மகள்ங்கிறோம்ல, சித்தப்பா மகள்ங்கிற கட்டக்கூடாது. சரி, இந்துக்களில் கட்டக்கூடாது. மாமா மகளை கட்டலாம், அத்தை மகளை என்ன செய்யலாம், கட்டலாம். அத்தைங்கிறது யார், தகப்பனாரோட கூட பிறந்த பொம்புளை. சித்தப்பாங்கிறவர் தகப்பனாரோட கூட பிறந்த ஆம்பளை. அதாவது சித்தப்பா என்றால் யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த ஆம்பளை. அத்தைன்னா யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பாவோடைய கூட பிறந்த பொம்பளை. அப்போ இவங்க 3 பேருமே ஒரு வயிற்றில் தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே ஒரே தாய் தந்தையருக்கு வழியாக தான் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அப்போ வந்து இது ஒரே ரத்தம் தான் அதுலேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படின்னா வந்து என்ன செய்யணும்னா, அத்தை மகளையும் கட்டக்கூடாதுன்னு வரணும். ஏன், அத்தை ரத்தமும் எங்கள் அப்பா ரத்தமும் ஒன்று தான். எங்கள் சித்தப்பா ரத்தமும் எங்கள் அப்பா ரத்தமும் எப்படி ஒன்றா இருக்குமோ, அதே மாதிரி தான் எங்கள் அத்தை ரத்தமும் எங்கள் அப்பாவுடைய ரத்தமும் ஒன்று தானே. ஒரு தாய் தந்தைக்கு தான் 2 பேரும் பிறக்கிறாங்க. அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது இந்த லாஜிக் படி பார்த்தா, கூடும்னா 2ஐயும் கூடுன்னு சொல்லணும், கூடாதுன்னா 2ஐயும் கூடாதுன்னு சொல்லணும். இஸ்லாம் வந்து 2ஐயும் கூடுதுன்னு சொல்லுது. இது கொஸ்டின் எங்கள் இஸ்லாத்தில் கேட்க இயலாது. இஸ்லாத்தில் அத்தை மகளையும் கட்டிக்கிறலாம், சித்தப்பா மகளையும் கட்டிக்கிறலாம். என் தகப்பனாரோட பிறந்த சகோதரி மகளையும் நான் கட்டிக்கொள்ளலாம், சகோதரன் மகளையும் கட்டிக்கொள்ளலாம். இது லாஜிக் 2க்கும் ஒன்றா பொருந்தி போகிறது. 2 பேரையும் நான் கட்டிக்கலாங்கும் போது இதுக்கு என்ன கூடுங்கிறதுக்கு காரணம் இருக்குதோ அதே காரணம் அதுக்கு இருக்குது. கூடாதுன்னா இதுக்கு ஒரே மாதிரி காரணம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை கூடாது இது கூடுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. அதாவது தகப்பனோட பிறந்த பொம்பளை பிள்ளைய பழமொழியை சொல்லுவாங்க இந்துக்களில், அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா அத்தைங்கிறோம், அத்தை ஆம்பளையா பிறந்தா சித்தப்பா, அதை மீசை முளைச்சா சித்தப்பாங்கிறாங்க. அத்தைன்னு சொல்லக்கூடியதுக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது ஒன்று தான் காட்டுறதுக்கு பழமொழியை வச்சுருக்கிறாங்க. அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பாண்டு. அப்போ அத்தைண்டாலும் சித்தப்பாண்டாலும் 2 ஒன்று தான், ஒன்றாச்சு. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம அத்தை சித்தப்பாண்டு இருந்தாலும் நம்ம அத்தையை கட்டுறதில்லை, அத்தையுடைய மகளை தான் கட்டுறோம். சித்தப்பாவை கட்ட போகிறதில்ல, அவருடைய மகளை தான் கட்டுறோம். அவருடைய மகள்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டால், இவங்களோட இன்னொரு ஆள் சேரணும். எங்கள் சித்தப்பாவே ஒரு பிள்ளை உண்டாக்க முடியாது. எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னா என்ன செய்யணும், அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 மிக்ஸ் ஆகிடும். அதாவது இவனுடைய ரத்தமும் அவளுடைய வேற ஒருத்தர் ரத்தம் மிக்ஸ் ஆகி அதில் பிறக்கும்போது என்னுடைய ரத்தம்னு வராது. அது அதாவது அதே ரத்தம்னு மாறுதுல, இன்னொன்னோட கலந்த மாறிடுமா இல்லையா. என்ன சித்தப்பா இருக்காரு, அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அவங்க 2 பேர் மிக்ஸ் ஆகி தானே ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. வேற ஒரு பெண்ணு கலந்ததுனால அது வந்து எங்கள் சித்தப்பாவுக்கு பிறந்து இருந்தாலும் அது அந்த ரத்தம் இல்லை. எங்கள் அத்தை இருக்கிறாங்க, அத்தையை இப்போ அவங்கள பெற்றுக்கிற முடியுமா, வேற ஒரு ஆம்பளை வந்து அங்கே கலக்கணும். இவர் வேற ஒரு பொம்பளை போய் கலக்கிற மாதிரி எங்கள் அத்தை என்ன செய்யணும், வேற ஒரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணி மிக்ஸ் ஆகி போய் அவங்க வழியாக பிள்ளை பெறும் பொழுது அந்த 2 பக்கமும் மிக்ஸ் ஆகி சேஞ்ச் ஆகணும். 2 பக்கமும் மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவங்க பிள்ளையை கட்டுவது வந்து அவங்க ரத்தத்தையே கட்டினது ஆகாது, ரத்த சம்பந்தம் அங்கே உடஞ்சி போய் விடுகிறது. இது 2க்கும் ஒரே மாதிரியான லாஜிக் இருக்கிறது. அப்போ 2ஐயும் கட்டலாம் என்று நம்ம சொல்கிறோம். இந்த அக்கா மகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அக்காவும் நானும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஆளுக்க விளங்குதா. அக்காவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, அக்கா வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த பிள்ளையாயிட்டாங்க. எனக்கு வந்து நானும் அக்காவும் ஒன்றாவில் இருக்கிறோம், என் பிள்ளைக்கு அக்கா மகளை கட்டினா அர்த்தம் இருக்குது. அப்போ எனக்கு சேஞ்ச் ஆகலை, எனக்கு என்னுடைய ஒரிஜினல் ரத்தமே இருக்கிறது. நான் போய் எங்கள் அக்கா வீட்டு பிள்ளை இருக்கும்போது அவளுடைய பாதியும் இன்னொருத்தனுடைய பாதியும் கலந்து இருக்கும் பொழுது ஒரு ரத்தத்தோட கலக்கிற ஒரு அம்சம் வரும்.
நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்று எங்கள் அக்கா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுன்னா ரெண்டு சைட்லையும் சேஞ்ச் ஆகுது. இப்போ என் சைடில் உள்ளதும் என் ரத்தமே போய் என்ன செய்யறதில்ல, கல்யாணம் பண்ணுறதில்ல, என் ரத்தமும் இன்னொருத்தி ரத்தமும் சேர்ந்து பிறக்கிற புள்ள எங்கள் அக்கா ரத்தமும் இன்னொருத்தனுடைய ரத்தமும் சேர்ந்து பிறக்கிற பிள்ளையோட ஜாயிண்ட் ஆகுது. ஒரே மாதிரி ரத்தம் ஜாயிண்ட் ஆகுறது தான் என்ன செய்யும், அது நல்லதாக இருக்காது, இரத்த பந்தத்தை பாதிக்குங்கிற ஒரு பாலிசி வர்றதுனால தான் இந்த அளவுகளில் இஸ்லாம் சட்டம் பூரா இருக்கும். அதாவது அத்தை மகளை கட்டிக்கிறலாம்னு சொல்வதற்கும் சித்தப்பா மகளை கட்டிக்கிறலாம்னு சொல்வதற்கும் ஒரே லாஜிக்காக இருக்கும். அக்கா மகளை கட்டக்கூடாதுங்கும் போது அக்கா மகளை எப்படிப்பா கட்டுப்பேன், அக்காண்டா உன் ரத்தம் தானே, அது உன் ரத்தமும் உனக்கும் மாறணும் அவளுக்கு மாறணும், ஒன்று மட்டும் மாறக்கூடாது. உங்கள் அக்கா மகள்ங்கிற அவளுக்கு மாறி இருக்கிறது, உனக்கு வந்து உங்கள் அப்பனுடைய ரத்தம் மாறி வேற ஒரு ரத்தமாக அது ஆகணும். எப்போ ஆகும், நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா தான் அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா தான் என்ன செய்யும், அந்த ரத்த சம்பந்தம் பிரியும். இந்த ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக தெரியும். அக்கா மகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லக்கூடியதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது, இஸ்லாம் யார் யாரை கல்யாணம் பண்ணலாம் யார் யாரை பண்ணக்கூடாதுன்னு விதிமுறை வகுத்திருக்கிறது. இதை கூடுதலாக வழக்கத்துக்கு இந்த குற்றச்சாட்டுகளும் பதில்களும் புக்கில் அது இருக்கும். ஹஜ் யாத்திரைக்கு ஏன் மற்ற மதத்தில் அனுமதி இல்லை? அதாவது இது நல்ல கேள்வி கேட்குறாங்க. ஹஜ்ஜின்ற ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இங்கே இருந்து மக்காவில் போய் அங்கே சில வணக்கங்களை செய்து விட்டு நாங்கள் வர்றதுக்கு பேர் ஹஜ்ஜி யாத்திரைன்னு பேர். இந்த ஹஜ்ஜி யாத்திரைக்கு முஸ்லீமை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. முஸ்லீமை மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜி யாத்திரைக்கு அனுமதிப்பாங்க. சவுதி அரசாங்கம் தான் அனுமதிக்கணும். அந்த அரசாங்கத்தில் போன உடனே பாஸ்போர்ட்டில் நீங்கள் முஸ்லீம் இருக்கான்னு பார்ப்பாங்க. முஸ்லீம் இருந்தால் என்ன செய்வாங்க, அலோவ் பண்ணுவாங்க. முஸ்லீம் இல்லைன்னா ஹஜ்ஜிக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இது உள்ளது தான், இருக்கிறது தான். அது ஏன் என்று கேட்கிறார்கள். எல்லா மதங்களுமே அவங்களுக்குண்டு ஒரு புண்ணிய தலம், ஒரு புனித தலம் என்று வைத்திருக்கிறார்கள். பொதுவாக கோயில்கள் நாடு பூரா இருந்தாலும் திருப்பதிங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலம், அந்த ஊரே புண்ணிய ஸ்தலம். அந்த ஊருக்குன்னு தனி சட்டம் வந்துடும். அந்த கோயில் உயரத்துக்கு மேலே கட்டடம் கட்டக்கூடாது, அங்கே உள்ள வாழ்வதற்கு நிறைய விதிமுறைகள்லாம் நினைஞ்சிருப்பாங்க. கோவில் நகரம்னு சொல்லி அதை அங்கேயே புனித நகரம்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி சட்டம் வச்சுருப்பார்கள். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லா பள்ளிவாசலுக்கும் வரலான்னு அனுமதிக்கிறது. பள்ளிவாசலுக்கே மற்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை. எந்த பள்ளிவாசலுக்கு வேண்டாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்யலாம், வரலாம். உள்ளே என்ன விரும்புனா நீங்கள் தொழுகை கூட நடத்தலாம். ஒரே இறைவன் நம்பினா அது ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் தடுக்க மாட்டோம், தடுக்கக்கூடாது. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களை பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு தடுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்தில் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசலுக்கு எல்லாருமே வந்தாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த மக்காவையும் அந்த காபான்னு சொல்கிறாங்களே, ஸ்கொயராக ஒரு செவ்வகமாக ஒரு கட்டடம் இருக்கும்ல, அதை சுற்றி உள்ள ஒரு பகுதி, இதை புனித எல்லை என்று இஸ்லாம் அறிவித்திருக்கிறது. அந்த புனித எல்லைக்கு வேறு இடத்துல இல்லாத சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்கிறது. வேறு இடத்துல அந்த சட்டம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு புல் பூண்டை கூட கிள்ளக்கூடாது. அந்த புனித தலம்னு எதை அறிவிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல செடி கொடிகளை அறுக்கக்கூடாது, புல் பூண்டுகளை கிள்ளக்கூடாது, ஒரு புறா இருந்தால் வேட்டையாடக்கூடாது, எந்த ஒரு பிராணியும் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, சண்டைக்கு வந்தால் யார்ட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கூடுதலான சட்டங்கள் அங்கே இருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் யார் இஸ்லாத்தை நம்புகிறாங்களோ அவங்க தான் கடைப்பிடிப்பாங்க. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இடக்கிற நான் புள்ள பிடிங்கன்னா என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா நாங்கள் அதை புனிதம்னு நம்ம நினைக்கும் பொழுது புல் பிடுங்காதானே புள்ள பிடுங்க மாட்டோம், வேட்டையாடாதானே வேட்டையாட மாட்டோம். ஏன், எங்கள் மன ரீதியாக இது ஒரு புனிதம், இந்த இடத்துல நம்ம புனிதத்தை பேண வேண்டும்ங்கிற நம்பிக்கை அந்தந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு தான் இருக்கும், எங்களுக்கு இருக்காது. ஏன்னா நாங்கள் திருப்பதிக்கு வரோன்னு வைங்க, அந்த கோயிலுடைய புனித தலத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் பார்க்க மாட்டோம். அது மாதிரி இந்த மக்காவில் உள்ள புனித தலத்தை நாங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு ஏதாவது புள்ளக்குள்ளே வெட்டிவிட்டு சண்டை கண்டையை பிடிச்சிட்டான்னு வைங்க, இவன் என்ன கேள்வி கேட்டான்னு வைங்க, அங்கனுக்குள்ளே அடித்தடி வந்துச்சுன்னு வைங்க, அது நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கடமையும் இல்லை. மக்காவுக்கு இந்த கடமையை, ஹஜ்ஜி என்ற கடமையை செய்கிறதுக்கு முஸ்லீமுக்கு தான் கடமை இருக்கிறது, அவங்களுக்கு தான் இது அனுமதி இருக்குதுன்னு ஆக்கியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இன்றைக்கி எல்லாத்தையும் அனுமதிச்சான்னு வைங்க, சவுதியே கொள்ளாது, முஸ்லீமுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு ஊரில் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போகிறான் வருஷம். ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் 20-30 லட்சம் பேர் போனால் என்ன ஆகும்? ஒரு ஊரில் போய் தண்ணி கிடைக்குமா, வசதி செஞ்சு கொடுக்க முடியுமா? அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அளவில் இருக்கிறது.
அப்போ எல்லாரையும் அனுமதிச்சான்னா 60 லட்சம் 70 லட்சமாக ஓடி போயிடும். அப்போ ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு ரொம்ப கெடுபிடிகள்லாம் போட்டு அது நம்ம சருத்தெல்லாம் போட்டு தான் என்ன செய்கிறான், அதை அனுமதிக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு அனுமதிக்க முடியும் உலக நாடுகளில் தான் போகிறதுனால. இந்த மாதிரி ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து மக்காவில் உள்ள அந்த புனித தலத்திற்கு மாத்திரம் அவங்க வரக்கூடாது. ஹஜ்ஜுக்கு மட்டும் கிடையாது, ஹஜ்ஜு இல்லாத நேரத்துலையும் தான். இப்போ நேரு போனார், சவுதி அரேபியாலாம் சுற்றி பார்க்க போனார். மக்காவுக்கு போகும்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இது புனித தலம்ங்க, இதனுடைய இதுக்கு தனி ரூல் இருக்குங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டார். நேரு கூட போகல, ஹஜ்ஜி நேரத்துக்கு இல்லை, சாதாரணமாக கூட அந்த புனிதத்தை பேணுவதற்குன்னு ஒரு கோயிலில் ஒரு எல்லை வச்சுருப்பாங்கன்னு வைங்க, அதில் முஸ்லீம் வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க சில இடங்களில். அதை நம்ம ஒபே பண்ணிக்கிறணும். சரி கரெக்டு தான், அவங்க அந்த இடத்துல ஏதோ கூடுதலாக வச்சுருப்பாங்க, அவங்க சட்டத்தை அவங்க தான் தீர்மானிப்பாங்க, நம்ம ஏன் அதை போய் தலையிடணும், பொது இடம் இல்லை தானே, அவங்களுக்கு சொந்தமான இடம் தானே அப்படின்னு நாங்களும் எடுத்துக்கொள்ளணும். வழங்குதா? இந்த வழியாக முஸ்லீம் இந்துக்களை தவிர யாரும் வரக்கூடாதுன்றெல்லாம் சில போர்டுகள் நாங்களே பார்க்குறோம். அதை விகற்பமாக நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்? அந்தந்த மதத்தினுடைய நம்பிக்கையை அவங்க தான் தீர்மானிக்கணும், நாங்கள் போய் தீர்மானிக்க முடியாது. இதன் அடிப்படையில் தான் மக்காவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஹஜ்ஜி மாத்திரம் இல்லாமல் சும்மா கூட எல்லா இடத்துக்கும் போய் இந்த புனித எல்லைன்னு ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த எல்லைக்குள்ளே மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க, இது முஸ்லீம்கள் மட்டும்தான் போகணும், அதில் என்ன ஒன்றும் கிடையாது, ஒரு இடம் தான் அது, அந்த புனிதத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது தலித்துகளாக நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவர் மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், இதில் பிரபலியமான இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மதமாக இந்து மதம் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தீண்டாமை, வன்கொடுமை, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு ஆதிக்கம் இருக்குது. அந்த ஆதிக்கத்தை விழுத்தெறியணும்னு சொல்லி நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இருப்பினும் இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் செய்யக்கூடிய இந்த இந்துக்கள் செய்யக்கூடிய வேலைகளை, அந்த சாஸ்திர சம்பிரதாய முறைகளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த மதம் இந்தியாவிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை இயேசுநாதருடைய அந்த வழிமுறைகளை, அந்த இதுகளை கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி இருக்குது. இருப்பினும் இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தலித்துகளோடு அவர்களுடைய நலன்களுக்காக சில வேலைகளை பல்வேறு பகுதிகளில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் இந்து மதத்தில் எப்படியெல்லாம் வன்கொடுமை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதை நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ இந்த இஸ்லாமியர்களையும் இந்து மதம் கலக்குதா, அப்படி ஒரு கொடுமையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் என்னுடைய கேள்வி. இந்து மதத்தில் இருந்து இந்த கிறிஸ்துவ மதத்துக்காரன் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கையை இந்து மதத்துக்கு தக்கவாறு மாற்றி கொண்டார்கள். அவங்க தேர் திருவிழா, அவங்க என்னென்னலாம் செய்வாங்களோ அதெல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரல. ஆனாலும் சில பகுதிகளில் எப்படி மேல் சாதிக்காரர்களுடைய ஆதிக்கம் தலித்து மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குமோ அதே மாதிரி கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள்லையும் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்கிறீங்க என்று கேட்குறாங்க. ஐயா அவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான். மிகச்சில இடங்களில் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மற்ற சமுதாய மக்கள் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துவார்களோ அது மாதிரியெல்லாம் நடத்தக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அதிக அளவில் அதை கடைப்பிடிச்சாங்க. இங்கே தான், வேறு அகில இந்திய அளவுலையோ உலக அளவுலையோ கிடையாது. தமிழகத்தில் சில பகுதிகளில் இப்படி நடந்தது. அதுக்கு என்ன காரணம் என்றால், அதில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஒரு நடுத்தரமான ஒரு அந்தஸ்தில் இருந்த மக்கள் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல வந்த பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம மேலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம மேலே தான் என்கிற மாதிரியான அந்த கெட்ட எண்ணமும் சேர்ந்து அவங்க உள்ளத்தில் இருந்த காரணத்தினால அம்பலம்ங்கிற வார்த்தையில் நீங்கள் வழங்கிக்கலாம். அம்பலகாரரும்பாங்க. இதெல்லாம் அம்பலகாரருங்கிற இஸ்லாத்தில் கிடையாது. நாங்களும் அந்த அம்பலமாக இருந்து வந்தாளுக்கு பேரோட சேர்த்து என்ன செய்வாங்க, அந்த அம்பலத்தையெல்லாம் எங்கள் ஆட்களும் போட்டுக்குருவாங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு. அப்போ இவங்களெல்லாம் கொஞ்சம் மேல் சாதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா, வரும்போது இந்த மேல் சாதியெல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு சாதாரண மனிதரை தான் இருக்கணும். அதையும் சேர்த்த கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் சில பகுதிகளில் கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் நாங்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில், அப்பா நீ இஸ்லாத்துக்கு நீ வரலை, நீ இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் உன் பேருக்கு போட்டிருக்கக்கூடிய ராவுத்தர், மறைக்காரு, அம்பலம், அந்த மாதிரியான அம்புட்டையும் இன்றைக்கி மறைக்கணும், அதை போடக்கூடாது, எல்லா மக்களையும் சமமாக நடத்தணும், இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி புகார்கள் வருதோ அந்த இடத்துக்கு நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி
அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி சகோதரர்களாக பழகக்கூடிய நிலைமையை நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், உண்டாக்கிட்டு வர்றோம். கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான இஸ்லாம் தடுக்கக்கூடிய இந்த ஒரு செயலை எந்த முஸ்லீம் செஞ்சாலும் அவன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. எந்த அளவுக்குன்னா, ஒருத்தர் வந்து ஒரு தோழர், மக்காவை சேர்ந்த ஒரு தோழர், இன்னொருத்தர் மதீனாவிலேருந்து அகதியாக வந்தவர், நபிகள் நாயகம் காலத்தில். அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. சண்டை வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, எங்கள் மதீனாக்காரெலாம் எனக்கு உதவி செய்ய வாங்கங்கிறாரு. இவர் மக்கா ஆட்கள்லாம் எனக்கு, எங்கள் ஊருக்காரெலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வாங்குறாரு. இது நபிகள் நாயகம் அவர் தெரிஞ்ச உடனே, இன்னமும் இந்த அறியாமல் உங்களை விட்டு போகலையா, இன்னும் அந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் இந்த ஊர் பாகுபாடு அதெல்லாம் ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன், வந்து நியாய அநியாயத்தின் அடிப்படையில் பேசணுமே தவிர எங்கள் ஊருக்காரெலாம் எனக்கு வா உங்கள் ஊருக்காரெலாம் உனக்கு வான்னு பேசுகிறீங்களப்பான்னு நபிகள் நாயகம் அவர்கள் அதையே கண்டித்து இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கெட்ட ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால எங்கள் சமுதாயத்தில் இந்த ஐயா அவர்கள் அந்த ஊர்களை எங்களுக்கு தனியாக பேரை எழுதி கொடுத்தீங்க என்று சொன்னால், சில ஊர்கள் தானே முதல்லலாம் ஒரு கால்வாசி ஊர்கள் இப்படி இருந்துச்சு. முஸ்லீம் ஊர்களில் கால்வாசி ஊர்களில் நான்லாம் அதை பார்த்துருக்குறேன். கால்வாசி ஊர்களில் குளத்து வழியாக தண்ணி எடுக்க வர விட மாட்டாங்க, எங்கள் தெருவுக்கு வரக்கூடாது மாட்டோம்பாங்க, செருப்பு போடக்கூடாதும்பாங்க. வேறு சமுதாயம் எப்படி அந்த மக்களை ஒடுக்கி வச்சிச்சோ அதே மாதிரி எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் செஞ்சதை நாங்களும் ஒரு காலத்தில் கண்ணால் பார்த்துருக்குறோம். அது ஒரு 25% இருந்தது. இன்றைக்கு இறைவனுடைய அருளால் அது ஒரு 5-3ங்கிற அளவில் குறைந்து நிறைய மாற்றத்தை நெஞ்சாச்சு கொண்டு வந்துட்டோம். நீங்கள் அப்படி அந்த ஊர்களை சொன்னீங்கன்னா நாங்கள் சிறப்பாக அந்த இடத்துல கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு இது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்து அதுக்கு என்ன விதமான தியாகம் பண்ணி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். அவங்களே எங்களை அடித்தாலும் நிச்சயம் வாங்கிட்டு நாங்கள் 25 வருஷமாக எங்கள் மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பெரிய ஒரு சக்தியாக மக்களை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அதை செய்வோம். இது வந்து இந்த மாதிரி நடப்பதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களை மற்ற மதத்துக்காரர்கள் ஒடுக்கினால் நீங்கள் வந்து அரவணைக்கணும், உங்களுக்கு சமமான சகோதரர்களாக அவர்களை பாவிக்கணும். இப்படி நினைக்கிற அந்த எண்ணத்தை மாற்றுகிற வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். அவங்க குரானையும் நபி வழியும் படிச்சுட்டுலாம் இஸ்லாத்தை நேசிக்க மாட்டாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நேசிப்பாங்க. நீங்கள் தான் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிவிங்க, குரானை படித்து பார்த்துட்டு இஸ்லாத்தை நேசிப்பாங்க. பக்கத்து வீட்டு முஸ்லீமை பார்ப்பாங்க, அவன் ஒடுக்குனாண்டா இந்த இது நமக்கு வேணாம், இப்படி தான் முடிவெடுப்பார்கள். இதை கவனத்தில் கொண்ட முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வராத வகையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லிக் கொள்கிறோம். என் பேர் சீனிவாசன். உருவம் இல்லாமல் நீங்கள் வணங்குறத எப்படி வணங்குறீங்க? எங்களுக்கு உருவம் இருக்குது. இந்து மதம் கருப்போ வெள்ளையோ எங்களுக்கு உருவம் இருக்குது, அதுபோல் கிறிஸ்டினுக்கு உருவம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உருவம் இல்லாமல் வணங்குறீங்க எப்படி? இந்து மதத்தில் கிறிஸ்தவ மதத்தில் எல்லாம் ஒரு உருவத்தை என்ன செய்கிறாங்க, வழிபடுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் யாருடைய உருவமே ஒன்றுமே இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஏன் அது உருவம் வந்து கடவுளுக்கு கொடுக்கறது, கடவுளுன்ற அவருக்கு ஒரு உருவம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன் உருவம் கொடுக்கறது இல்லை என்று சொன்னால், நம்ம அதை பார்க்கல. கடவுளை ஒரு ஆளுக்கு உருவம் கொடுப்பதாக இருந்தால் அவரை பார்த்தா தானே கொடுக்க முடியும். என் உருவத்தை நீங்கள் வரைகிறதா இருந்தால் என்னை நீங்கள் பார்த்துருக்கணும், என்னை பார்க்காட்டி என்னுடைய உருவத்தை உங்களுக்கு வரைய முடியாது. அப்போ வந்து கடவுளுடைய உருவத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது, ஒருத்தரும் பார்க்கல. எல்லா மதத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலருங்கிறாங்க, வணங்குதா? அப்போ வந்து இப்போ கடவுளை வந்து யாருமே என்ன செஞ்சதில்லை, பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்தது இல்லைன்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கான வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, கடவுளை யாரும் பார்க்க முடியாதுங்கிறது தான். அப்போ கடவுளை வந்து நம்ம ஒருவருமே பார்க்கவில்லை. அப்போ கடவுளுடைய ஆற்றல்களைத்தான் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், இந்த சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்குறோம். இதையெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இருந்து தான் இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமளே கூட நம்மளில் கூட கடவுளை பார்க்கலாம், கடவுளுடைய வல்லமையை. நம்மளை மூக்க பார்க்குறோம், எவ்வளோ அற்புதமாக இருக்குது, இந்த கண்ணுகள் எவ்வளோ சக்தி இருக்கிறது, இந்த காதுக்குள்ளே எவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது. இப்படி நமக்குள்ளே எடுத்து பார்த்தால் கூட அவ்வளோ அதிசயங்களுக்குள்ளேயும் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான், இருந்து செய்கிறான் என்று அறிந்து கொள்கிறோம். அப்போ கடவுளுடைய ஆற்றலைத்தான் நம்ம அறிகிறோமே தவிர, கடவுள் இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து விளங்குகிறோமே தவிர, கடவுளை பார்த்துட்டு நம்ம யாரும் கடவுளை நம்பவே இல்லை. ஒருத்தரும் எந்த மதத்துக்காரர்களும் கடவுளை பார்த்துட்டு நம்பலை. அப்போ கடவுளை ஒருத்தரும் பார்க்கலன்னா அவருடைய உருவத்தை நம்ம எப்படி வரைவது? கடவுளைத்தான் வணங்கணும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களா அதை என்ன செய்கிறாங்க, அந்த உருவத்தை கொடுத்து கொள்கிறார்கள். நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நான் ஒரு கருப்பாக இருக்கிறேன், என்னைய ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்ட்டு வைங்க, ஃபோட்டோ சிவப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இருக்கிறத கருப்பாக தான் இருக்கிறேன், ஆனாலும் ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு
என் மாதிரி வந்துட்டா கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு, என்னை விட நல்லா இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது. இப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம். அவர்கள் வந்து அவனுடைய உருவத்தை எப்படி இருக்க ஆசைப்படுறான்னு கேட்டால், நம்ம எப்படி இருக்கிறோமோ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது. ஸ்டூடியோவில் போய் நம்ம கலருக்கு எடுத்துட்டான்னு வைங்க, இதனடா போட்டாவாடு மூஞ்சில் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறோம், அவனுக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு இப்படிலாம் நம்ம உருவத்தை பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது அது வந்து எல்லாத்தையும் விட சிறந்ததாக இருக்கணுமா இல்லையா? அப்போ கடவுளுக்கு உருவம் வந்து அந்த உருவமாக இல்லைன்னு வைங்க, அப்போ கடவுள் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஏன்டா நான் இப்படியாடா இருக்கிறேன்? நாளைக்கு மறுமை நாளில் கடவுள் நிறுத்தி நம்மளை கேட்பார்ல, கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம். அப்போ அந்த கடவுள் கேட்பாரு, ஏன்டா இதை போய் வணங்கினிய, இதானா பாடுற அப்படியா இருக்கு அப்படின்னு கடவுள் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது? உருவத்தை வைத்தோம் என்று சொன்னால், அதுலேயும் பாருங்க நிறைய உருவம் வைக்கிறாங்க, அதுலேருந்து கற்பனை விளங்கி போச்சு. ஒரு உருவமாக இருந்தால் அனைவரும் ஒரே மாதிரி வரைஞ்சாங்கன்னு வைங்க, அப்போ இதான் கடவுள் உருவம்டா சொல்லி போடலாம். அவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், இவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், இவன் ஒரு மாதிரியா வைக்கிறான், ஆளுக்கு வைக்கும் பொழுது அப்போ கடவுள் உருவத்தை வந்து இவங்களா ஒரு ஐடியா பண்ணி இவங்க உண்டாக்குறார்கள் அப்படின்னு விளங்கி விட்டது. அப்போ நம்ம கடவுள் கோவப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பார்க்காத கடவுளுக்கு நம்ம உருவத்தை வரைந்து அது கடவுளுடைய உருவமாக இல்லாவிட்டால் அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல என்ன பதில்? இதான் நானா, இந்த உருவமானா, இப்படியே நான் இருக்கிறேன் என்று கடவுள் கேட்டால் என்ன செய்வது என்ற பயத்தினால தான் எதை பார்க்கவில்லையோ அதை நம்ம வரைய வேண்டாம். எதை பார்க்குறோமோ, எதை பார்க்குறோம், ஆற்றலை பார்க்குறோம், வல்லமை பார்க்குறோம், மனசை கண்ணை மூடி என்ன செய்யணும், அந்த இறைவனை நான் வணங்குகிறேன், சூப்பர் பவரை வணங்குகிறேன், மனசில் அவருடைய வல்லமையை ஒருமைப்படுத்தணும் என்று சொன்னால் குற்றவாளி ஆக மாட்டோம். அதுபோக நீங்கள் புண்படக்கூடாது. நான் உண்மையை நான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், கடவுளுங்கிறவர் வந்து எல்லா வகையிலையும் சிறந்தவராகத்தான் நம்ம பார்க்கணும். நம்மளை விட மட்டமாக, நம்மளை விட ஒரு அசிங்கமாக கடவுளை பார்க்கவே கூடாது. ஆனால் சில பேர் மனிதர்கள் உண்டாக்குற எப்படிலாம் உண்டாக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த உருவம் நமக்கு இருந்தால் பிடிக்காது, அப்படிப்பட்ட உருவத்தை கடவுள் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 2 பல்லு இப்படி நீட்டிட்டு இருந்தால் பிடிக்குமா? உங்களுக்கு கடவுள் படைக்கும் போதே 2 கோரப்பல் இப்படி தொங்கிட்டு இருந்து வைங்க, அப்படி கொடுத்தா உங்களுக்கு பொண்ணு கிடைக்குமா? யாரும் பொண்ணு தர மாட்டான். உங்கள் படம் அப்படி இருந்தால், உங்கள் உருவம் அப்படி இருந்தால், பல்லோட பல்லு சமமாக இருந்தால் பொண்ணு கொடுத்துருவான். இப்படி 2 பல்லு நீட்டிடுச்சுன்னு வைங்க, உங்களுக்கு பொண்ணு தருவானா? தரமாட்டான். ஆனால் கடவுள் அப்படிலாம் ஒருத்தன் கற்பனை பண்ணுறான், ஒருத்தன் வரைகிறான், நம்ம அதை ஏற்றுக்கிறோம். ஏன் இப்போ கடவுள் நம்மளோட கொஞ்சம் நல்லா கூட வரைய மாட்டீங்களா? நம்மளோட நமக்கு இது பிடிக்க, இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்காது, அது கடவுளுக்கு பிடிக்குங்கிறீங்க. கடவுளுக்கு கொம்பு வைக்கிற மாதிரி நம்ம வரைகிறோம். கடவுளுக்கு உங்களுக்கு கொம்பு வச்சா பொண்ணு கிடைக்குமா? கொம்பு வச்ச பொம்பளையை கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்கள்? உங்களுக்கு பொண்ணு தர மாட்டான், உங்களுக்கு மாப்பிள்ளைங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அப்போ நமக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட நல்லா கடவுள் இருக்க மாட்டாரா? நம்ம எது நமக்கு நல்லது நினைக்கிறோமோ அவர் தனக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு அழகான தோட்டத்தில் கடவுள் இருக்க மாட்டாரா? அப்போ நம்ம கொடுக்கலாம் என்ன இருக்குது, இப்படி பெரிய வயிறு மாதிரி ஒரு கொடுக்குறோம் கடவுளுக்கு, நமக்கு வயிறு தள்ளி போனால் என்ன செய்கிறோம், அவர் தொந்தி போய் கேலி பண்ணுறோம். அப்போ கடவுளுக்கு நம்ம அந்த ஒரு இது கூட இல்லாமல் என்ன இஷ்டப்படியெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் தோணுகிறதோ, ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு பொம்மையை வரைஞ்சி கொடுக்கும்போது இஷ்டத்துக்கு வரையும் இல்லையா? இதெல்லாம் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா இது கடவுளுக்கு கோபம் வருமா வராதா? நம்மளை வரைஞ்சா கோபம் வருதா இல்லையா? உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நீ தான் இப்படி தான் இருக்கேன்னு வரைஞ்சி காட்டுங்களேன் பார்ப்போம். ஒரு மாதிரி வட்டத்தை போட்டு இதான் நீன்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வருது. அவள் ஒரு வரைச்சி தான் நீ புருஷன் சொல்லிக்க அட்னா நமக்கு கோபம் வருது. ஒரு தமாசுக்கு சொன்னால் கூட கோபம் வருது. அப்போ கடவுளுக்கு இவ்வளோதான மரியாதை? கடவுளுக்கு கொடுக்குற அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இஸ்லாம் சொல்லி, நீ பார்க்காத என்னை நீ பார்க்கவில்லை, பார்க்காதனால உருவம் கொடுக்காத. நீ எதை பார்க்கிற? என்னுடைய வல்லமையை பார்க்கிறாய், நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகளை பார்க்கிறாய். அதில் வச்சு அந்த மனசில் வைத்து ஓர்மையோடு வைத்து நீ கடவுளை வணங்கு. இன்னும் சொல்ல போனால் இப்படி வணங்குறதுனால சொல்லுவாங்க, முன்னாடி ஏதாச்சும் இருந்தால் தானே ஒரு ஓர்மை வரும், ஒன்றும் இல்லாட்டி இப்படி ஓர்மை வரும்ன்று ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன மாதிரி முன்னாடி இருக்கணும்ல அப்படிம்பாங்க. அது தேவையில்லைங்கிற நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் மற்ற வழிபாட்டையும் போய் பாருங்கள், கோயில், சர்ச்சு, புத்த விகாரம் அனைத்தையும் போய் பாருங்கள், பள்ளிவாசலையும் போய் பாருங்கள். அப்போ ஒரு கோயிலில் எல்லோரும் கும்பிட்டு இருக்கும்போது இடி விழுந்துச்சின்னு வைங்க, அவ்வளோ பேர் திரும்பி பார்ப்பாங்க. பள்ளிவாசலில் தொழுகும் ஒருத்தவங்க திரும்பி பார்க்க மாட்டான். பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருப்பாங்க, முன்னாடி ஒன்றுமே இருக்காது. தொழுகையில் நிற்கும் போது இடி விழுந்துச்சின்னு வைங்க, எவனும் திரும்ப மாட்டான், அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருப்பான். தொழுது முடிக்கிற வரைக்கும் வேறு பக்கமே என்ன செய்ய மாட்டான். அவனை பாம்பு தேவை கண்ணு முன்னாடி கண்டா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அதை அடிச்சு விட்டு தொழுகுன்னு சொல்லி அப்போ வேண்டாம் செய்வானே தவிர அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் தொழுகிறான். ஒவ்வொரு தொழுகைக்கும் அவ்வளோ நேரம் ஆகும்.
அந்த 20 நிமிடத்தில் இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் மழை ரோட்டில் நின்று தொழுவான், மழை வந்துடும் விட்டு ஓடவே மாட்டான், மழையில் நின்றுக்கிட்டே என்ன செய்வான், நினைஞ்சுக்கிட்டே தொழுகிறான். அப்போ ஏதாவது இருந்தால் தான் ஓர்மை வருங்கிறலாம் கிடையாது. கடவுளுடைய வல்லமையை கரெக்டாக உள்ளத்தில் உட்கார வச்சுட்டோம்னு சொன்னால் நாம் படைத்த இறைவனை வணங்குகிறோம், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த மாதிரி தான் வணங்க சொல்லியிருக்கிறான் நினைச்சு வணங்கினால் ஓர்மை வரும். அதனால இந்த உருவங்கள் வந்ததுன்னா எல்லா விதமான குழப்பத்துக்கும் நிறைய கடவுள் உண்டானதுக்கும் உன் கடவுள் என் கடவுள் வந்ததுக்கெல்லாம் காரணமே என்னது, உருவம் வந்து மனிதன் தான் கற்பனை செஞ்சான். நீங்கள் உதாரணம் புரிஞ்சு கொள்ளுக்காக சொல்கிறேன். இப்போ திருவள்ளுவர் நீங்கள் தெரியுமில்ல, திருவள்ளுவர் எல்லாரும் தெரியுமா இல்லையா? தெரியும். அது திருவள்ளுவரா? கிடையாது. உதாரணம் புரிஞ்சு கொள்ளுறதா உங்களுக்கு சொல்கிறேன். திருவள்ளுவர்னு ஒரு சிலையை போட்டு காட்டுறான், அதுக்கு பெரிய 1000 அடியா எத்தனை அடி 500 அடியா சிலையெல்லாம் வச்சுருக்கிறான். இப்படியெல்லாம் மனிதன் வந்து என்ன செய்யறான், அவர் பேரில் என்னமோ வச்சு என்ன செய்யறான், ஒரு பெரிய குடுமி வச்சு ஒரு தாடி வச்சு வைக்கிறான். இவரா திருவள்ளுவர்? இது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓவிய போட்டு வச்சு வரைங்கடான்னு சொல்லி வரைஞ்சதில் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுத்தானே தவிர இது திருவள்ளுவர் காலத்துன்னு சங்கிலி தொடரா வந்த உருவமா? முதல்ல வந்து தாடி இல்லாத திருவள்ளுவர் வச்சுருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு மனிதனாக வரைந்து கொண்டது தான், தாடியே இருக்காது அந்த அந்த திருவள்ளுவருக்கு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒரு ஆன்மீக லுக்கு இல்லை, ஆன்மீக லுக்கு வரணும்னா அதுக்கு தாடிகள்லாம் வச்சு டைப்பாக இருந்தால் தானே செய்யும், ஆன்மீக கலர் அதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எவனோ ஒரு கற்பனையில் இப்படி தான் வள்ளுவர், அவர் 2000 வருஷம் ஆச்சுங்கிறான். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவரை பார்த்தவரோ அவருடைய சிலையோ அவருடைய கல்வெட்டோ 2000 ஆண்டுகளாக இல்லை, அவர்கிட்டேருந்து கிடைக்கிறது அவர் எழுதின நூல் மட்டும்தான் கிடைக்கிறது, அவருடைய படம் கிடைக்கவில்லை. நூலை வச்சுக்கிட்டு ஆளை வரைய முடியுமா? என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்காரனா அதுக்கு ஒரு கலரை கொடுக்கணும், தமிழ் மூக்கு கொடுக்கணும், அந்த காலத்தில் குடுமி வச்சா தான் சாமியார் மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு தான் சித்தர்கள் இப்படி தான் இருந்திருக்கிறான், இப்படி கற்பனை பண்ணி இப்போ என்ன ஆச்சுன்னா திருவள்ளுவரை இப்படி தான் நம்ம நினச்சிவிட்டோம். இது திருவள்ளுவர்னு நினச்சது ஒரே ஒருத்தன் கற்பனையில் தோன்றி இருக்குது, ஒரே ஒருத்தன் இப்படி வரைஞ்சி கொடுத்துருக்கிறான், தேர்வு செய்யப்பட்டு விட்டது. தேர்வு செய்யப்பட்டதுனால திருவள்ளுவர் ஆச்சு. ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு போனால் இதே மாதிரி தான் நடமாடினான்னு கொண்டு வந்துடுவாங்க. இப்படித்தான் வள்ளுவர் இருந்தார் நெஜம். நமக்கு தான் தெரியுது இது போட்டியில் வந்து ஒருத்தன் வரைஞ்சதுன்னு சொல்லி. ஏசுநாதர்னு வச்சிருக்கிறாங்க, இது ஏசுநாதர் உருவமா? அதுவும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த கருணை வர்ற மாதிரி பார்த்தவொன்னே ஒரு பரிதா வர்ற மாதிரி செஞ்சால் இது நல்லா இருக்கும்னு போட்டி வைத்து இயேசுநாதர் காலத்திலே வரையப்பட்ட ஓவியத்தின் தொடர்ச்சியாக இது வந்தது கிடையாது. அப்போ பின்னாடி என்ன செய்யப்படுகிறது, இதை வரைந்து இதுதான் இயேசுநாதர்னு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா இயேசுநாதர்னாலே அதுதான் இப்போ யாபத்துக்கு நமக்கு வருது. அந்த மாதிரி தான் இந்த உருவங்கள் வந்து ஒருவருடைய கற்பனையில் உருவாகுமே தவிர கடவுளை பார்த்துட்டு என்ன செய்யலை வரைஞ்சதாக இருக்காது. அதனால வேணாம், உருவம் இல்லாமல் சூப்பர் பவர் கடவுள் நம்புறீங்க, அவருக்கு இந்த உருவம் முன்னாடி நடந்தால் வணங்க போதா? நீங்களாம் நின்று மனசில் நின்று கடவுளே எனக்கு அதை கூட இதை கொண்டு கேளுங்க, கடவுள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார், அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார், எல்லா பாஷையும் அவருக்கு தெரியும், அது சரியான முறையாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. மூட பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் இஸ்லாம் வந்து இப்போ பின்பற்றுறதில்லை, அது எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கல பேய் பிசாசுன்னு ஏர்வாடிக்கு வர்றவங்கள ஹசரத் ஓதி இதெல்லாம் பண்ணி ஏமாத்துறாங்களே, அது எப்படிங்க சார்? அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அவர் என்ன கேட்குறாருன்னா, கேள்வியும் சொல்லிக்கிறேன் ஏன்னாட்டா அவர் எல்லாருக்கும் வழங்கியிருக்காரு, அதுக்காக தான். அவர் என்ன கேட்குறாருன்னா, மூட நம்பிக்கையெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைங்கிறீங்க, இஸ்லாத்தில் இருக்கிற மத குருமார்கள் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அஜர்த்துமார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் ஓதி பார்த்து விரட்டுறேங்கிறாங்க, அது மூட நம்பிக்கை தானே, அப்போ உங்கள் மதத்தில் இருக்கத்தானே செய்யுதுன்னு அவர் கேட்குறார். பேய் பிசாசை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒருவன் பேய் பிசாசு என்று நம்பினால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் பிசாசு இருப்பதை நம்பவே கூடாது. எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பேய் பிசாசுன்னா முதல் என்னென்னு விளங்கிக்கிறங்க. பேய் பிசாசுன்னா இறந்து போன ஒருத்தனுடைய ஆவி அது தனியாக பிரிஞ்சு வந்து வேற ஒரு ஆள் மேலே ஏறிக்கிறது தான் பேய். பேய்ண்டா தானே,
வேற செத்து போன ஒருத்தனுடைய ஆவி வந்து என்கிட்ட வந்து ஏறிடுது, மேலாடுகிறது, அதுதான் பேயின்னு நினைக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு மனிதன் இறந்து விடுகிறான், இறந்த உடனே நமக்கு வந்து பாடி உடல் தான் கிடக்கிறது, உயிரை காணாம். அப்போ இந்த உயிர் வந்து கடவுளுடைய கண்ட்ரோலுக்கு போய் விடுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த கண்ட்ரோலை விட்டு தப்பிச்சு எங்கேயும் வெளியே வராத அளவுக்கு அது ஒரு பெரிய தடுப்பு சுவருக்கு வைக்கப்பட்டு அங்கே அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி குரான் சொல்லுது. குரானில் இருக்கிறது, வராயிகும் பருசகுன் இலா யோமி யுபசூன், திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவார அது வரைக்கும் இந்த உயிர்கள் எல்லாம் கடவுளுடைய நேரடி கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு இருக்கிறது. தப்பிச்சுலாம் வரையலாது. அங்கேருந்து ஒட்டச்சிக்கிட்டு இங்கே மீறி வருவதாக நம்பினால் குரானை மறுத்தவர்களாக அவங்க ஆயிடுவாங்க. குரானை மறுத்தா முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. குரானில் உள்ளதை நம்பினா தான் முஸ்லீமாக இருப்பாங்க. அப்போ இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய உடலோ அவனுடைய ஆவியோ அல்லது இந்த ஆவி வந்து ஒரு புதுவிதமான ஒரு உருவம், கால் இல்லாமல் டைப்பாக படம் போட்டு காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வடிவம் எடுத்தோ வருமானா வர முடியாது. அதை நம்பினால் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் வந்து இது கிடையாது. எல்லா மதத்திலும் ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிற மாதிரி எங்கள் மதத்திலும் ஏமாற்றக்கூடிய மத குருமார்கள் இருக்கிறார்கள். தாயத்து போடுறது, தகடு எழுதுறது, வெள்ளி ஏவல் வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, பேய், இது எல்லாமே ஃப்ராடு என்று எங்கள் மார்க்கம் குரானில் எங்களுக்கு அப்படி தான் இருக்கிறது. இதை வச்சு ஏமாற்றி கொண்டு என்ன செய்கிறாங்க. ஆனால் பைத்தியம் இருக்குல்ல, பலவிதமான பைத்தியங்கள் இருக்கிறது. அதுக்கு தீர்வு காரணம் சொல்ல முடியாமல் மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அது பேயின்ட்டான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தெளிவாக பேசும்போது நான் இன்னாருன்னு உங்களுக்கு தெரிகிறது. உலகத்தில் இல்லாத பாஷையில் பேசுனா அப்படிங்கன்னா என்ன செய்வீங்க, என்ன வேற பேய் வந்துருச்சு, நல்லா தானே இருந்தால் வேற என்னத்தை பேசுகிறான்னு என்ன செய்வீங்க, இவர் பேசலை வேற என்னமோ பேசுது, இப்படியான ஒரு காரணத்தினால பேயின்னு நம்ம நம்பிடுறோம். அது மாதிரி வீட்டில் ஒரு பொருளை வைப்போம், நம்ம 2 பேர் தான் இருப்போம், அந்த பொருளை காண போயிடும். அப்போ எப்படி காணப்போம்? நாங்கள் 2 பேர் தானே வீட்டில் இருக்கிறோம், கதவு பூட்டி தானே இருக்குது, உள்தாப்பாடில் போட்டுருக்கிறது, இந்த பொருளை காணா போச்சே அப்படின்னு என்ன ஆயிரும். சால்னா குழம்பு வைப்பாங்க, நல்ல ருசியெல்லாம் பார்த்துட்டு வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தா பயங்கர உப்பாக இருக்கும். எப்படி உப்பு ஒரு போட முடியும், பேய் தான் இருந்து போடுது, என்னமோ ஒன்று இருக்குது. இப்படியான சில விஷயங்களை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் தெரியலை. அந்த காலத்தில் காரணம் தெரியலை, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பூட்டி இருக்கு ஜாமான, வீட்டில் உள்ள ஜாமான்லாம் காண போயிருங்க. கடைசியில் என்னன்னா ஆவி பேய் வந்து நினைஞ்சிருக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இப்படிங்கிறது இந்த மாதிரி வந்தது. உண்மையில் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு மனிதன்ட்டு இருக்கிற ஒரு நோய். மனிதன்ட்ட மூளையில் ஒரு மூளை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. நம்ம மூளையில் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஹார்மோன் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிப்பதற்கு ஹார்மோன், அது ஒரு சுரப்பி இருக்கிறது. அந்த சுரப்பிகள் கரெக்டாக சுரந்தா தான் அந்தந்த விஷயங்கள் வேலை செய்யும். இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான், அதுக்கு என்ன காரணம், அங்கே ஒரு சுரப்பி என்ன செய்கிறது அங்கே இருக்கிறது, அது அந்த சுரக்கமாக அப்படி வந்துடும். அதில் பிரச்சனையாச்சுன்னு வைங்க, ஒழுங்காக சுரக்கலைன்னு வைங்க, பொம்மை மாதிரி தான் தெரியும். பொம்பளை பார்ப்போம் என்ன செய்யும், ஒரு பொம்மையை பார்த்தா என்ன செய்யும், அப்படி தான் ஒரு ஆம்பளைக்கு தெரியும். அப்போ இப்படியான அதுக்கு கூட அதான் ஹார்மோன் தான் காரணமாக இருக்கிறது. சிந்திக்கிறதுக்கு, கவலைப்படுறதுக்கு, கோவப்படுறதுக்கு ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ஹார்மோன்கள் சுரக்க வேண்டும். இதில் வந்து சில ஹார்மோன்கள் வந்து குறைஞ்சவன என்ன செய்யணும்னா இயற்கையாக உள்ளதுக்கு மாற்றமாக அவனே செய்வான், அவனுக்கே தெரியாது. சில பேர் நீங்கள் பார்க்க தூக்கத்தில் நடப்பான். ஒரு மனுஷன் தூங்குனான்னா எந்திரிச்சு உட்கார வச்சவனும் முழிச்சிடணும், இது இயற்கை. ஒருத்தன் தூங்குறான், எழுப்பி உட்கார வைக்கணும், முழிச்சிடணுமா இல்லையா, முழிச்சிடணும். சரி உட்கார்ந்து கூட தூங்குறான்னு வைங்க, எழுப்பி நிப்பாட்டி வச்சா முழிச்சிடணும். ஏன், பேலன்ஸில் நிற்க வேண்டி இருக்கிறது. பேலன்ஸில் நிற்கிறதுக்கு முழிச்சிருந்தா தான் நிற்க முடியும், தூங்கிட்டு தான் கீழே விழுந்துருவோம். ஆனால் சில பேர் தூங்குவான், எந்திரிச்சு உட்காருவான், தூங்கிக்கிட்டே தான் இருப்பான், அப்புறம் எந்திரிச்சு நிற்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், நடப்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், கதவை திறப்பான், தூங்கிட்டே தான் இருப்பான், படிப்படியாக இறங்குவான், எங்கேயோ போவான், அரை மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி வருவான், வந்து படுத்துக்கிடுவான். வெளியில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க, காலையில் கேட்டால் எங்கடா போனோம், எங்கேயும் போல படுத்தானே கிடக்கிறோமா, எங்கேயும் நம்ம போகலேன்றான். அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு செக்ஷன் அங்கே ஒரு சுரப்பியில் ஒரு குறை வந்தவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவனுடைய அந்த யாவ சக்தியில் என்னென்ன செஞ்சானோ அதன்படி இந்த உடம்பு அவனை கொண்டு போகிறது. அவனுக்கு தெரியாமல், அவனுடைய உணர்வு இல்லாமல் என்ன செய்கிறது, இது நடக்கிறது. அப்போ இவ்வளோ வேலை நடக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறான், இவ்வளவும் போகிறான், நடக்கிறான், படிப்படியாக இறங்குறான், மொட்டை மாடிலேருந்து கீழே விழுந்துட மாட்டேங்கிறான். கரெக்டாக தெரிகிறது, தண்ணி தெரிகிறது, படி தெரிகிறது, உயரம் தெரிகிறது, பூட்டினது தெரிகிறது, திறக்கிறது தெரிகிறது. எது தெரிய மாட்டேங்குது, நம்ம தூங்குறோங்கிறது தெரிய மாட்டேங்குது.
அப்போ அந்த மாதிரியாக உள்ளதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு நோய் என்னன்னு கேட்டால், அவன் பொருள் வீட்டில் இருக்குமா, அவனே எடுத்து அவனே ஒழிப்பான் ஒரு நேரத்தில். அது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் சரியாக வேலை செஞ்சால் அவன் செய்கிறது அவனுக்கே தெரியும். அவன் செய்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியாமல் போகும்போது வீட்டில் புருஷன் பொண்டாட்டி மட்டும் இருப்பாங்க. ஒரு வளையலை கழட்டி வச்சுருவாங்களா, அது வரைக்கும் அந்த ஹார்மோன் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்கும். திடீர்னு அந்த ஹார்மோனில் ஏதாவது குறை வந்துருச்சுன்னு வைங்க, சில ஆளுக்கு திடீர்னு ப்ரெஷர் இறங்கி போயிரும்ல, சுகர் இறங்கி போயிடும், சீனி எள்ளி போட்டால் தான் சரியாக வரும். அந்த மாதிரி அது இறங்கணும்னு என்னவாயிரும்னு கேட்டால், அவங்க செய்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வளையலை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயா கொண்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, அவங்க தான் வச்சுருப்பாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த ஹார்மோன் சரியாயிருமா, சரி என்ன போகிறேன் இங்கே தான் நான் வச்சேன், யாரும் வரவே இல்லை, பூட்டி தான் இருக்குது இந்த சாதிப்பாவை. கடைசியில் என்னவாயிரம், கூப்பிடு அசத்தை கூப்பிடு, மந்திரவாதியை கூப்பிடு, ஓதி பாரு, தாயத்தை போடு, இதில் வந்து சைத்தான் ஏதோ வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, இப்படித்தான். அப்போ எல்லாமே மூளையில் உள்ளதாங்க. மூளையுடைய அந்த திரவத்தினுடைய சுரப்பினால நம்ம செய்கிற விஷயங்களை நமக்கு தெரியாது. நம்ம நிறைய என்ன செய்வோம், உப்பொலி அவனே கொண்டு போடுவான், அவனே போட்டு அவனுக்கு தெரியாது யார் இந்த உப்பு போட்டாமா. அப்போ இந்த மாதிரியான சில நோய்கள் வந்து இருக்கிறது. இதுதான் பேய் என்று இப்போ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அழகான முறையில் கவுன்சிலிங் கொடுத்து அதை வந்து சோதனை பண்ணி அதுக்கு மெடிசன் மாத்திரை எல்லாத்துக்குமே இருக்கிறது. எலக்ட்ரிக் ஷாக் வைப்பாங்க, அல்லது அந்த மைல்டு பண்ணுறதுக்காக வேண்டி சில மாத்திரைகள் கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த ஹார்மோனை சுரக்க செய்வாங்க. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு வாரம் 10 நாளில் சரியாக வந்துடும், நார்மல் ஆயிடுவாங்க. இதை விட்டுட்டு அவனை போய் வேப்பில் அடித்து அவனை அடித்து சித்திரவதை பண்ணி சவுக்கால் அடித்து போயிருன்னு சொல்லு, இதெல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அதெல்லாம் போகாது, விளங்குதா? இதெல்லாம் பொய், இதை தான் பேய்ங்கிறாங்க. இதெல்லாம் நோயே தவிர பேய் கிடையாது என்பது நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சிலது வந்து செயற்கையாக பேயை உண்டாக்கணும். எப்படி செயற்கை? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கிவிட்டேன், திருப்பி தரல, நீங்கள் பயங்கரமான ரவுடியாக இருக்கிறீங்க, எனக்கு பல தொந்தரவு பண்ணுறீங்கன்னு வைங்க, நான் பேய் வேஷம் போட்டால் என்ன கேட்பீங்களா? பணம் கேட்டு வர்றீங்க, நான் பானையை உடைச்சி சட்டையை உடைச்சிட்டு ஒரு மாதிரியா என்ன செய்ய, சட்டை கிட்ட கிழிச்சுன்னு வைங்க, உம்மாடின்னு ஓடி போயிடுவீங்க. ஏன்? கடனை கொடுத்த கடனை வாங்கின கடனை திருப்பி கேட்டு வந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எது உதவும்? பேய் உதவும். இது கொஞ்சம் இருக்குது. முக்காவாசி நோய் மனநோய், பலவிதமான வெரைட்டி இருக்குது மனநோய்களில். காவாசி நடிப்பு, அம்புட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நடிப்பு. ஒரு இடத்துல சாராயம் காய்ச்சலான்னு வைங்க, அவன் என்ன செய்ய வேண்டாம், போலீஸ்லாம் வரக்கூடாங்கிறதுக்காக வேண்டி அந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு ஒரு கைத்தை கட்டி சங்கிலியை கட்டி விட்டுருப்பான். போலீஸ் வரும்போது இப்படி சிலுப்பான், சலக்குமா போலீஸ் ஓடி போயிடுவான். பேய் இருக்குது, என்ன இருக்குது, மோகினி பிசாசு இருக்குது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவன் சாராயம் காய்ச்சிட்டு இருக்க வேண்டியதான். போலீஸ் எங்கே வேண்டாலும் போயிடுவார், பேய் இருந்தால் போவாரா? அவரும் பேயை நம்புறாரு, நம்பாது நம்மளா இருந்தால் போயிடுவோம், நானாக இருந்தால் போயிடுவேன், எங்கடா வாழை பார்த்துருவோண்டு. அவர் தான் நம்புறாரு, நம்புறவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், போக மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடு நமக்கு பக்கத்து வீடு அதை வாங்கணும்னு நினைக்கிறோம், விற்க மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன செய்யணும், அது ராத்திரியில் கல்லை விட்டு எறியணும், என்ன தேவை செய்யணும், பேய் இருக்குன்னு ஒரு கதையை உண்டாக்கணும், பயந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு, வாங்கின கடனை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு தப்பான தொடர்பு இருக்குன்னு வைங்க, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அப்போ நல்ல ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு ராத்திரி வீட்டை விட்டு போனால் கேள்வி கேட்பாங்க. பேயின்னு ஒரு 4 நாளைக்கு நாடகம் ஆடிட்டு 5ஆவது நாள் எழுந்து வெளியே போனோம்னா எங்கேயும் போய்ட்டு எங்கேயும் வரலாம், பாவம் பேய் போயிட்டு வருது. அது என்ன செய்யலாம், ஆம்பளை அந்த வேலையை சிரிக்கிற சொல்ல நடக்கிறது. நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். 25% சொந்த மாமியா குடும்பம் தாங்க இயலாது. அப்போ என்ன பண்ணணும், ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பேய் வேஷம் போட்டால் கொண்டா கோழி வந்துடும், முட்டையை வைக்கி வந்துடும். இந்த மாமியா குடும்பம் தாங்க முடியலன்னு சொன்னால் பேய் வேஷம் போட்டோன்னு வைங்க, ராஜ உபசாரம் தான், வாரத்துக்கு ஒருக்கா போட்டு நல்லா சாப்பிட்டுக்கிற வேண்டியது. இப்படியும் இருக்கிறது. இதில் காவாசி இப்படி, முக்காவாசி அப்படி. எங்கிட்ட கூட்டு வந்தீங்கன்னா நாங்கள் 2ல் எதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 1000 கேஸ் வரைக்கும் நானே பார்த்துருக்கேன். இது பேயா நடிப்பான்னு கண்டுபிடிச்சிருவோம். நடிப்பாக இருந்தால் குடும்பத்தார்ட்ட சொல்லி என்ன செய்வோம், இந்த மாதிரி செய்யுங்க சரியாக வந்துடும், அதுக்குள்ளே வேலையை செஞ்சுருவோம். நோயாக இருந்தால் இதுக்கு வந்து இங்கே போங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, இங்கே போய் பாருங்கள், இதுக்கு என்னென்ன பிரச்சனை தான் வழிகாட்டுவோம். நாங்கள் வைத்தியம் பண்ண மாட்டோம், அதை கண்டுபிடிச்சி அதை டைரக்ஷன் பண்ணுறோம். அவ்வளவும் சரியாகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, யார் வேண்டாலும் இது முஸ்லீம், யார் வேண்டாலும் வரலாம், இந்து முஸ்லீம் யார் வேண்டாலும் வரலாம், எல்லாருக்கும் அந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது சில பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் பேய் கிடையாது. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கின்ற விளக்க நிகழ்ச்சியினை நாடு பூராவும் நடத்தி சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் விளக்கி இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் அருமையானதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து விளக்கமளித்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவர்
மரியாதைக்குரிய மாநில தலைவர் ஜனாப் பி ஜைனுல்லா ஆபிதீன் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜோதி ராமலிங்கம், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர். இஸ்லாத்தில் திருமண நிகழ்ச்சி என்பது அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி, பதிவு திருமணம் மாதிரி மிக அழகாக நடத்துகிறார்கள். ஆனால் கருத்து வேறுபாடு மாறுபாடு வருகிற போது 3 முறை தலாக் 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 என்று சொன்னால் அந்த பெண் விவாகரத்து செய்யப்பட்டவளாகிறார். ஆனால் ஆத்திரத்தின் காரணமாகவோ அவசரத்தின் காரணமாகவோ குடும்ப சச்சரவின் காரணமாகவோ கணவன் மனைவி நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இடையில இருக்கவங்க கருத்து வேறுபாடை உருவாக்கி விட்ருவாங்க. இந்த அவசர கோலத்தில் அவங்க தலாக் சொல்லி விவாகரத்தை பாங்கிடுவாங்க. திருப்பி பின்னாடி உணர்ந்து ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே, நம்ம கணவன் மனைவியாக மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று கருதுகிற போது அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணானவள் ஒரு நாள் ஒரு பொழுதாவது மாற்றானுக்கு மனைவியாக இருந்துதான் ஏற்கனவே தலாக் சொன்னவருக்கு மனைவியாக வேண்டும் என்று மார்க்கம் கூறுகிறதாக சொல்லுகிறார்கள். இது அந்நிய தேசங்களிலே அந்நிய நாடுகளிலே ஏற்புடையதாக இருக்கலாம். நம்முடைய இந்தியா போன்ற தேசங்களிலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பளிப்பதில்லாய் நன்று என்கின்ற வழியிலே நாம் வீடு நடை போட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கலாச்சாரத்தில். அப்படி ஏற்கனவே தலாக் செய்யப்பட்டவர் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணானவள் மாற்றானோடு வாழ்ந்து வர வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்வதற்குண்டான மனப்பக்குவம் பெரும்பாலும் யாருக்கும் வராது. அது ஒரு அனாச்சாரமாக இருக்கிறதே என்று கருத இடம் இருக்கிறது அல்லவா? இதற்கு தங்களுடைய பதில். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிடிக்காமல் போகும் பொழுது இந்துக்களாக இருந்தால், இந்துக்கள் இல்லை முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் அவங்க விவாகரத்து செய்ய முடியாது, கோர்ட்டில் தான் செய்யணும். முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை, மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் சரி கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் சரி வேணாம்னு சொல்லி அவங்களால் தள்ளுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. கோர்ட்டில் போய் வழக்கு, குடும்ப கோர்ட்டில் போய் வழக்கு போட வேண்டும். அவங்க விசாரிப்பார்கள். அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கெல்லாம் இழுத்து விவாகரத்துக்கு நாங்கள் அனுமதி தர்றோம் என்று சொல்லி விவாகரத்து செய்வார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு அந்த சட்டம் இல்லை. இந்துக்களுக்கு சில சட்டம் தனிச்சட்டம் இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு சில தனிச்சட்டங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தலாக்குக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, அவங்களே செய்து கொள்ளலாம் அப்படின்ற மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த உரிமை ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்கிறது. பெண்ணும் கணவன் வேணாம் என்பதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு ஆணும் பொண்டாட்டி வேணாங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை, நேரடியாக அவங்களே செய்து கொள்ளலாம் என்று மார்க்கத்தில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம். இது நல்லதா, கோர்ட்டுக்கு போகிறது நல்லதா? விவாகரத்து என்பது சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியே செய்து கொள்கிற மாதிரி இருந்தால் அது சமூகத்துக்கு நல்லதா, நீதிமன்றத்துக்கு போவது நல்லதா? இப்போ கணவன் மனைவிக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் இந்த விவாகரத்து செய்யணுன்னு எண்ணம் வருது. இப்போ கணவனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கலை, பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கலை. இப்போ என்ன செய்கிறோன்னு கேட்டால், நீ கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கிட்டு வந்தால் தான் அதை தருவோம், அது தந்தால் தான் வேறு கல்யாணம் பண்ண முடியும். வேற ஒரு கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? விவாகரத்து வாங்காமல் என்ன செய்ய முடியாது, இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ நீதிமன்றத்து அணுகையில் ஒரு 3 வருடமோ 5 வருடமோ அதை இழுக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு பெண் இப்போ வேணும், பொண்டாட்டியோட சரி வரல, இப்போ அன்றாடம் நமக்கு ஒரு உடல் சுகத்துக்கு ஒரு பெண் வேணும், ஒரு ஆண் வேணும் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கும்பொழுது, அந்த வயசு உடையவர்களாக அந்த பருவத்தில் உள்ளவர்களாக இருக்கும்போது கோர்ட்டில் போய்கிட்டு 5 வருஷம் கழித்து இதை சொன்னால் இந்த 5 வருஷம் வரைக்கும் இவனோ இவளோ என்ன செய்வது? இவளுக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு இவளை பிடிக்கவில்லை. இந்த 5 ஆண்டு காலத்திற்கு கணவன் மனைவி என்று பெயருக்கு வைத்துக்கொண்டு இவனும் வேற ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாமல், அவளும் வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியாமல் 5 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு விவாகரத்து தர்றேன்னு சொல்கிறாங்க. இது கல்யாணம் என்பது இந்த இளமையை அனுபவிப்பதற்கு தான் கல்யாணம். இளமையெல்லாம் இப்போ 5 வருஷம் ஓடி போயிடும். 5 வருஷத்துக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு ஸ்டடியாக 2 பேருமே இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் அதுக்கு மேலேயும் போகிறது, சில வழக்குகள் அதுக்கு தாண்டியும் போகிறது. அப்போ இதில் என்ன என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், இப்போ என்ன செய்கிறான்டா, பொண்டாட்டி பிடிக்கலை,
அவனுக்கு ஒரு பெண்ணு வேற பொண்ணு வேணும், புருஷனை பிடிக்கல, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நினைக்கிறான். விளங்குதா? தப்பான ஒரு முன் பழக்கமாக இருக்கலாம், பின் பழக்கமாக இருக்கலாம். இவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம். இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் பாருங்கன்ட்டு போனால் 5 வருஷம் ஆகுங்கிறது அவங்க தெரியும் போது என்ன செய்கிறாங்கன்னா, எது கோர்ட்டுக்கு போகணும், வேற வழியை கையாளுவோம், மண்ணெண்ணெய் ஊற்றி கொளிச்சு போடுவோம், அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி போடலாம்ல. பொண்டாட்டி என்ன செய்ய வேண்டியது, மண்ணெண்ணெய் ஊற்ற வேண்டியது, கொளுத்தி விட்டுற வேண்டியது, சமையல் செய்யும் போது ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னு பேப்பரில் கொடுத்துட வேண்டியது. பேப்பர் வருது, ஸ்டவ் வெடித்து என்ன செய்கிறது, இளம்பெண் சாவு. வெடிக்கிற ஸ்டவ்வாக வச்சுக்கிட்டு இருக்கான். கேஸ் ஸ்டவ்லாம் வெடித்தா ஊடல் எரிஞ்சு போயிடும், பொம்பளை மட்டும் எரிய மாட்டான். கரெக்டாக பொம்பளை மட்டும் பாயிண்ட் பண்ணி என்ன செய்கிறது, எரிக்குதுன்னா என்ன எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அப்படி கேஸை போடுறான், போலீஸ் அதை எழுதிக்கிறான். அப்போ ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுண்டு வரக்கூடிய கேஸுகளில் 95% கணவனுடைய குடும்பத்தாரால் பெண் மனைவிமார்கள் கொல்லப்படுவது தான். ஏன் இந்த கொடூரத்தை அவன் செய்கிறான் என்று சொன்னால், நமக்கு ஒரு வாழ்க்கை நாளைக்கு வேணும், கொண்டுட்டோம்னா 2 மாதம் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி போடலாம், கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் கல்யாணம் பண்ண முடியாது, விபச்சாரம் தான் பண்ணணும், எதுக்கு அது, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், விபச்சாரம்னா விபச்சாரம் மட்டும் கிடைக்கும், மாமியாருக்கு சேவை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது என்று இது நான் சொல்லலை, நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை. ஸ்டவ் வெடித்து பெண்கள் சாவு என்பதில் 95% இந்த மாதிரி கொலை தான், நிரூபிக்க இயலாது. இந்த கொலை நிரூபிக்கிறது, அவங்க சமையலில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு மத்தியில் 2 காவல்காரனை நிப்பாட்ட முடியுமா, நிப்பாட்ட முடியாது. குடும்பத்தார் சொல்கிறத தான் ஏற்றுக்கிறேன்னு முடிஞ்சு போச்சு கதை. இவன் என்ன பண்ணுறா, இவளுக்கு புருஷனை பிடிக்கலையா, ஆண்மை இல்லைங்கிறதுனால பிடிக்காமல் இருக்கலாம், குடிச்சிட்டு கொடுமைப்படுத்துவான் பிடிக்காமல் இருக்கலாம், செலவு காசு கொடுக்க மாட்டான் கொடுக்க இருக்கலாம், அல்லது இவனை விட வேற ஒருத்தனை விரும்பி இருப்பா அதனால பிடிக்காமல் இருக்கலாம், இவனை தொலைச்சி விட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நினைப்பா. இதுக்கு கோர்ட்டுக்கு போனால் இதுக்கு ஒரு 5 வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்வோம், என்னத்தையாவது பாலில் கலந்து கொடுத்தா பொசுக்குன்னு போயிடுவான். நல்லா தான் படுத்தாரு, பொசுக்குன்னு போயிட்டாரு. இந்த கேஸில் முக்கால்வாசி இப்படி தான். அது நல்லா படுத்தவர் பொசுக்குன்னு போனார்னா என்ன அர்த்தம், அம்மி கலவையத்தை விட்டு கொள்றவளை இருக்கிறா. கூலிக்கு ஆளை வச்சுக்கிட்டு கூலிப்படையை வச்சு பேப்பரில் இப்படி வருது, இப்போ நியூஸ் அப்படி அதிகரிச்சிருக்கு. கூலிப்படையை வைத்து கொண்டு என்னது, கள்ள காதலனோடு சேர்ந்து கணவன் கொலைன்னெலாம் வருது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், லேசாக இருந்தால் உசுரோட வாச்சு இருந்திருப்பான்ல, தொலைஞ்சு போயிட்டு போகிறா, வேற கல்யாணம் பண்ணிட்டு போகிறா, இவன் ஒரு பொம்பளை கல்யாணம் சந்தோஷமாக இருப்பான்ல. அப்போ அவங்களுடைய உயிருக்கு உழை வைக்கக்கூடியதாக இந்த அளவுக்கு அதிகமான ஒரு தாமதம். குடும்ப வாழ்க்கை என்பது சோறு மாதிரி உடனடி தேவை, அது அப்பப்போ நிறைவேறி கொண்டு இருக்க வேண்டும். அது இல்லைன்னு ஆகும் பொழுது என்ன மாதிரி நிலைக்கு மனுஷன் வர்றான்னு கேட்டால், இந்த மாதிரி கொலை செய்யும் அளவுக்கு ஆணும் பெண்ணும் வருகிறார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒரு முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்போ இது லேசாக்கப்படணும். விவாகரத்து என்பது என்ன செய்யணும், கஷ்டமாக இருந்தால் வேறு விருந்தம் ஏற்படும். அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொள்கிற அளவுக்கு வரலன்னு வைங்க, சரி இருந்துக்க, பொண்டாட்டியை இருந்துக்க, பேருக்கு இருந்துக்க, நான் அவளை வப்பாட்டியை வச்சுக்கிறேன், பெண்ணு பண்ணுவேன். பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தி வப்பாட்டியை வைக்கிறான், நீ என்னடி பண்ணு, உனக்கு என்னடி பண்ண முடியும்னா, வப்பாட்டி வைக்கிறது சட்டத்தில் குற்றம் இல்லை. 2வது கல்யாணம் பண்ணுறது தான் குற்றமே தவிர, வப்பாட்டி வைக்கிறதும் விபச்சாரம் பண்ணுறதும் இந்தியாவுடைய சட்டப்படி குற்றமான குற்றம் கிடையாது. எத்தனை வப்பாட்டியும் வச்சுக்கிடலாம், விரும்பி செஞ்சாங்கன்னா ஓகேன்றுவான் சட்டத்தில். எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, எந்த போலீஸும் கேஸ் போட முடியாது. அப்போ அவள் அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சா மட்டும்தான் கேஸ் போட முடியும். அடுத்தவன் பொண்டாட்டியா இல்லாத ஒருத்தியை வப்பாட்டியை வச்சுக்கிட்டான் என்று சொன்னால், அந்த அடுத்தவன் பொண்டாட்டியை எடுத்தாங்கிறது கேஸ் தான் போட முடியும், வப்பாட்டி கேஸ் போட இயலாது. வப்பாட்டிக்கோ விபச்சாரத்திற்கோ இந்த நாட்டில் எந்த ஒரு செக்ஷனும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இந்த லாட்ஜில் பிடிக்கிற விபச்சார கேஸ்லாம் எப்படி போடுவாங்கன்னா, தொழிலாக பண்ணாங்கன்னு போடுவாங்க. விபச்சாரத்தை நின்று கொண்டு வா வா என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பாய்ந்து பிடித்தோம்னு எழுதுவார்கள். அதுதான் குற்றம். விபச்சாரத்தை பிஸ்னஸ் பண்ணுவது குற்றமே தவிர விரும்பி விபச்சாரம் செய்வது குற்றம் கிடையாது. இதுதான் நம்ம நாடு சட்டம். அப்போ என்ன செய்கிறான், பொண்டாட்டிக்கு நீ பேருக்கு இருந்துக்க, நான் இப்படி என்ன பண்ணுவேன், நீ அவள் என்ன செய்கிறா, நீ போய் வெளிநாட்டு சம்பாதிக்க போய் நாங்கள் போய்க்கிறேன். இது மாதிரியான நடமைகள்லாம் பிடிக்கலைங்கும்போது, 2 பேருக்கும் பிடிச்சிட்டால் ஓகே, பிடிக்கலைங்கும்போது இப்படியெல்லாம் நடக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிள் பண்ணுங்க, விவாகரத்தை கஷ்டமாக்காதீங்க. கஷ்டமாக்கினா உயிருக்கு உழ வச்சிருவாங்க. அது ஒரு உணர்ச்சி, தேவையான ஒரு உணர்ச்சி. கொலைக்கு போகிற அளவுக்கு இந்த உறவுக்காக வேண்டிங்க தாய் தந்தையெல்லாம் பகைச்சிட்டு வரானா இல்லையா? எவனோ ஒருத்தனை எவ்வளோ ஒருத்தைய லவ் பண்ணி போடுறேங்கிறான், அவளுக்கு அம்மா அத்தா கெஞ்சினாலும் மாட்டேங்கிறா, இவனுக்கு அம்மா அப்பாவெல்லாம் கெஞ்சினாங்க மாட்டேங்கிறான். எனக்கு இது அப்போ தாய் இது அனைத்தையும் விட ஒரு பெருசாக நினைக்கக்கூடிய ஒரு மேட்டராக இருக்கும் பொழுது, அதை 5 வருஷம் இல்லை 7 வருஷம் இல்லைன்னு விட்டால் என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ட்டு யோசிக்கணும். இது ஃபஸ்ட்டு. இப்போ இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, கணவனுக்கு பிடிக்கலையா மனைவியை டைவர்ஸ்னா என்ன, ஐயா சொன்னது முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் மக்கள் மூடத்தனமாக விளங்கி கொண்டு இருக்கிற ஒன்றை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் தலாக் என்று சொல்வது 3 சான்ஸ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது.
அதாவது ஒரு தடவை தலாக் என்று சொல்லணும். சொன்ன பிறகு உறவு முடிந்து விடாது. 3 மாதத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கிடலாம். 3 மாதம் அவனுக்கு டைம் கொடுக்கப்படுது. கோவத்தில் சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி தலாக்கு உன்னை விவாகரத்து செஞ்சுட்டேன்னு சொல்கிறானா, ஒரு தடவை சொன்ன இந்த மாதிரி 3 சான்ஸு, 3 தலாக் என்று சொன்னாலும் அது ஒரு சான்ஸு தான். ஒரு தடவை அதை பயன்படுத்தி இருக்கிறான். 3 சந்தர்ப்பங்களில் அந்த சொல்வதற்கு இஸ்லாம் வாய்ப்பு கொடுக்கிறது. பிரச்சனை முத்தி போய் என்ன செய்யறான், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றான். இப்படி சொல்லிட்டான்னு சொன்னால், தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் 3 மாதம் 3 மாத விடாயின்னு மார்க்கத்தில் சொல்லுது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 3 மாதம் 3 மாத விடாய்ங்கிறது சிலருக்கு 2 மாதத்துலையும் ஆயிரும், சிலருக்கு 3 மாதத்தில் கூட வரும். 3 அந்த பெண்ணுக்கு விவாகரத்தில் இருந்து 3 மாத விடாய் வர்ற காலம் வரைக்கும் இவனுக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. என்ன அவகாசம்? நீ விவாகரத்து பண்ணில உன் மனைவி அழைத்து கொள்ளலாம், கூப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்கப்படுது. 3 மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் விரும்புனா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம். அவளை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி அவசியம் கிடையாது. அவளையே 3 மாசத்துக்குள்ள சேர்வதாக இருந்தால் சும்மா சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா கணவன் மனைவி உறவு ரத்தாகிவிடும். 3 மாசம் வரைக்கும் ரத்தாகாது. 3 மாசம் கழிஞ்ச பிறகு அவங்க 2 பேரும் விரும்பினார்கள் என்று சொன்னால் முறைப்படி அந்த மகர்லாம் கொடுத்து இஸ்லாமிய முறைப்படி அவங்க 2 பேரும் நினைஞ்சிக்கலாம். 2 பேரும் ஒத்துக்கொண்டால் அந்த பொம்பளை மாட்டேன்டா ஒன்றும் முடியாது. இவனும் விரும்பி அவளும் விரும்பினார்களே ஆனால் 3 மாதம் கழித்த பிறகு கல்யாணம் பண்ணலாம். 50 வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம். இப்போ தலாக்குன்னு சொல்லிட்டான், 3 மாதத்தில் ஒன்றும் செய்யலை, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு நினைக்கிறாங்க நம்ம சேர்ந்துக்கலாமேண்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இது ஒரு வகை, ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறாங்களா, கொஞ்ச நாளைக்கு ஒரு மர சண்டை வருது. மர சண்டை வரும்போது இன்னொரு தடவை அது மாதிரி அவன் சொல்லலாம், 2வது தடவை. அப்பவும் இதே மாதிரி என்ன செய்யலாம், 3 மாதத்தில் சேர்ந்துக்கலாம், அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேர்ந்து வாழும்போது இப்போ 3வது தடவை செய்யலாம் பாருங்க. அப்போ தான் இஸ்லாம் சொல்லுது 2 தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, விடுற கூப்பிடுற போக சொல்ற வர சொல்ற, இது சரிப்பட்டு வரல, 3வது தடவை இனிமேல் சொன்னீன்னு சொன்னால் அவளோட உனக்கு சேர முடியாது. 3வது சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தினால் அவளுக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. அவள் வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனும் இதே மாதிரி 3 சந்தர்ப்பங்கள் பிடிக்காம போய் இது மாதிரி விவாகரத்து பண்ணி இருப்பாள, அப்படி அவள் இருந்தால் தான் நீ பண்ணலாம். இதுக்காண்டு ஒரு ஆள் கூட்டி கொடுத்துட்டு பண்ணுறது இல்லை. உனக்குதா நின்ன செய்யணும், இதே மாதிரி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும். அந்த வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அவனுக்கும் பிடிக்காம போய் அவனும் இந்த மாதிரி 3 காலகட்டங்களில், இது 10 வருஷம் கூட ஆயிரும், 3 காலகட்டங்களுக்கு பிறகு நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி அப்போ சும்மா புருஷன் இல்லாமல் இருந்தால் என்று சொன்னால் அப்போ வேண்டாம் நீ பண்ணிக்கலாமே தவிர உடனே பண்ண இயலாது. அப்படின்னு எதுக்கு சொல்லுதுன்னா, இதை ஒழுங்காக யூஸ் பண்ணனவன் 2 தடவை மாதிரி கூட்டு வர முடியாது. இப்போ தலாக்குன்னு சொன்னோம் அவ்வளவுதான். இவனுக்கு எது பிடிக்காத ஒரு ஆம்பளைக்கு அது அல்லாஹ் சட்டமாக்கி சொல்கிறான், இப்படி செஞ்சீங்கன்னா இதான்னு சொல்லி. இதை விளங்காமல் எங்காலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தலாக் 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 3 சொல்லிட்டாரான். ஒரு தடவை தலாக் தலாக்குன்னு விளங்காமல் செய்கிறாங்க. மார்க்கத்தில் அப்படி இல்லை, குரானில் அப்படி இல்லை, நபி வழியில் அப்படி கிடையாது. இப்போ இது என்ன 3 தடவைங்கிறான். தடவைண்டா என்ன அர்த்தம்? ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருந்தால் தான் தடவை. இப்போ ஒருத்தன் சாப்பிட்றான்னு வைங்களேன், சாப்பிடும்போது என்ன செய்கிறான், 10-20 இட்லி சாப்பிட்றான், சாப்பிட்டு எந்திரிக்கிறான். எத்தனை தடவை சாப்பிட்டான்? ஒரு தடவை சாப்பிட்டான். சரியா? 20 இட்லி சாப்பிட்ருக்கான், ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டான். இன்னொருத்தர் என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 இட்லி சாப்பிட்றான், எந்திரிக்கிறான், போய் கையை கழுவுறான், மறுபடியும் உட்காடுறான், ஒரு தட்டை எடுக்கிறான், இன்னும் 2 இட்லி சாப்பிட்றான், போய் கையை கழுவுறான், மறுபடியும் வர்றான், 2 இட்லி சாப்பிட்றான். இவன் 6 சாப்பிட்ருக்கான். இவன் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கான்? 3 தடவை. அவன் 20 சாப்பிட்ருக்கான் ஒரு தடவை. இவன் சாப்பிட்டது 6 தான், 3 தடவை சாப்பிட்டான்றோம். ஏன்? முடிக்கிறான் ஒரு செயலை, கையை கழுவி வைக்கணும், கையை கழுவுன்னு முடிச்சுட்டேன், உட்காரணம். இப்படி இருந்தால் தான் 3 தடவைண்டு வரும். தலாக்கு தலாக்குன்னா 1 தானே இது. தலாக்குன்னா 3 ஆயிருமா? 3 வராது. 3 தடவை செய்யணும். அதை 3 தடவைனா 3 டைம், 3 சந்தர்ப்பம். 3 தடவை கோவப்படலாம், நீ 3 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு சலுகை. 3 லட்சம் தலாக்குன்னு ஒருத்தன் சொன்னாலும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான். அடுத்து கொஞ்சம் காலத்துக்கு சேர்ந்து வாழ்ந்துட்டு பண்ணினால் 2வது வாய்ப்பை பயன்படுத்தி விட்டான். அப்போ ஐயா சொன்ன அந்த கண்டிஷன் கிடையாது. 3வது பயன்படுத்தும் போது ஐயா சொன்ன மாதிரி இல்லை, வேற மாதிரி. எப்படின்னா, நீ உனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் விரும்பி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு இயற்கையாக பிடிக்காம போகணும், அவன் பிடிக்காம போய் அவன் ஒரு தலாக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறன்னு, அதுக்கப்புறம் இன்னொரு 2வது செய்யணும். அவனே காலமெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்துட்டானா உனக்கு கிடைக்காது. அதுவா 3 தடவை முடிஞ்சு விவாகரத்தாகி அவன் இருந்தாலேயானால் அப்போ வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லப்படுது. இது நடக்கிறதுக்கு இல்லை, இது நடக்காதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்படுகிறது.
இதுதான் மார்க்கத்தின் சட்டம். இது நிறைய விஷயம் குறைந்த நேரமாக இருக்கலாம், ரொம்ப விளக்க முடியவில்லை. அப்போ இஸ்லாத்துக்கு மட்டும் ஏன் இந்தியாவில் இந்த தனி சட்டம் இருக்குன்னா உங்களுக்கு டவுட்டுகள்லாம் வரும். இந்த கேள்விக்கு இது போதும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. என் பேர் தங்கவேலு, ஆரம் காலனி. அல்லாஹ் ஒருவரே என்றீங்க, 7, 8, 6 போடுவது மர்மம் என்ன? முஸ்லிம் மதத்துக்கு அப்பாற்பட்ட வட்டி கடை வைத்திருப்பது ஏன்? குரான் படி ஒயின் ஷாப் வைத்திருப்பது ஏன்? சமுதாயம் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கேள்வி தான் சொல்லணும். அவங்க 786 முஸ்லீம்கள் வந்து என்ன செய்கிறாங்க, கல்யாண பத்திரிகையில் நோட்டீஸுகள்லாம் என்ன செய்வாங்க, மேலே 786 7, 8, 6 போடுவாங்க. அதை இங்கிலீஷ் தமிழ் நம்பர்லையும் போடுவாங்க, அரபியில் கூட அந்த 7, 8, 6 என்ன செய்வாங்க போடுவாங்க சில பேர். இது என்ன 786? இப்போ இந்துக்கள் வந்து அந்த ஊனா மாதிரி போடுவாங்கல்ல, பிள்ளையார் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் மேலே போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது என்னன்னு கேட்டால், நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை சொல்லிட்டு தான் செய்யணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால், ஒரு கடையை திறக்கிறோமா, ஒரு வீட்டை திறக்கிறோமா, ஒரு சாப்பிட போகிறோமா, எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் இறைவன் உதவி அதில் வேணும். இதை சொல்லாமல் எந்த காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. ஒரு எழுதுறதா இருந்தால் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி தான் எழுதணும். ஏன் இந்த எழுதி நான் கடைசி வரைக்கும் முடிக்க போகிறேன்னு சொல்ல முடியாது. இறைவன் அருள் இருந்தால் தான் என்னால் எழுதி முடிக்க முடியும். சாப்பிட்டோம், இப்போ சோத்து தட்டில் உட்காந்தோன்னு சாப்பிட்றோன்னு சொல்ல முடியுமா? வாயில் வச்சபடி போய் சேர்ந்துடலாம். அப்போ இறைவன் நாடினா தான் எனக்கு முடியுங்கிறதுனால இறைவனின் பெயரால் நான் சாப்பிடுகிறேன், அளவு இல்லாத அருள் செய்கிறவன் இப்படின்னு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இந்த அர்த்தத்தை தரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோமா, அது மாதிரி அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்படின்னு ஏதாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும்னு இருக்குது எங்கள் மார்க்கத்தில். இதை சொல்லிட்டு போனால் குழப்பம் கிடையாது. எங்களில் உள்ள சில பேர் என்ன குறுக்கு வழி, குறுக்கு வழி எதாவது இருக்கான்னு பார்த்தான். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறத அதை குறுக்கு வழி என்ன செய்யலாம் அப்படின்ற உடனே அந்த காலத்தில் இந்த நியூமராலஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுப்பது. எழுத்துக்களுக்கு நம்பரை கொடுத்து வந்து ராமசாமின்னா ஆறுண்டா இத்தனை, ஏண்டா இத்தனை, எம்முண்டா இத்தனை, எஸ்ண்டா இத்தனை நம்பர் போட்டு கூட்டி அதுக்கு ஒரு ஜோசியம் சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரபு மொழிக்கும் ஒரு நம்பரை கொடுத்து, அரபுல எழுத்து இருக்கும்ல ஏபிசிடி மாதிரி அரபுலையும் எழுத்து இருக்கிறது, அரபுல உள்ள எழுத்துக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னென்ன எழுத்துக்கு இன்னென்ன நம்பர்னு போட்டுக்கிட்டாங்க. போட்டுக்கிட்டு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அதில் பிக்கு இத்தனை, இஸ்ஸுக்கு இத்தனை, மீக்கு இத்தனை, இல்லுக்கு இத்தனைன்ற அந்த நம்பர் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கூட்டுறாங்க. 756 வருது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு இவனா ஒரு நம்பரை கொடுத்துக்கிட்டு, இந்த நம்பர் இஸ்லாம் கொடுக்கவில்லை,
இந்த நம்பருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவனா ஒரு நம்பர் என்ன செய்யறான், ஏக்கு இத்தனை பிக்கு இத்தனைன்னு கொடுத்துக்கிட்டு செய்கிற மாதிரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு டோட்டல் பண்ணுறானா 786 வந்துச்சு. நம்ம ஏன் பிஸ்மில்லா இவ்வளோ பெருசாக எழுதுனேன், 786 எழுதிடுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான். இதை கண்டுபிடிச்சி சொன்னோன்னே இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லாவாக இருக்குது, பிஸ்மில்லாவை ஷார்ட் ஹேண்டாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, சுருக்கெழுத்தாக இருக்குன்னு சொல்லி இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எழுத்துக்களை எழுத்துக்களுக்கு பயன்படுத்தணும், எண்களை எண்களுக்கு பயன்படுத்தணும். ஒரு எத்தனை ரொட்டி இருக்குன்னா 786 ரொட்டி இருக்குது இந்த எண்ணி சொல்வதற்கு அது பயன்படும். ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்பர் யூஸ் ஆகுமா, ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்பர் என்ன செய்ய யூஸ் ஆகாது. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு 786 வர்ற மாதிரி லட்சக்கணக்கான சொல்லுக்கு இது வரும். பிஸ்மில்லாவுக்கு மட்டும்தான் வராது, லட்சக்கணக்கான சொற்களுக்கு 780. ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அரபியில் எழுதி ஹாவுக்கு இத்தனை ராவுக்கு இத்தனை என்னென்ன அதுவும் 786 வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு எத்தனை வருதோ அதே நம்பரு ஹரே கிருஷ்ணா என்பதற்கும் கரெக்டாக வருது, சொல்லி வச்ச மாதிரி வருது. அப்போ எத்தனையோ சொற்களுக்கு இது வரும். அப்போ எழுத்துக்கள் வந்து நேரடியாக அந்த கருத்தை சொல்லும், எண்கள் வந்து பல சொற்களுக்கு அந்த நம்பர் வரும். அதனால இது ஒரு மூடத்தனமாக தான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இப்படி போனால் என்னவாயிரும், ஒரு முஸ்லீமை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம், முஸ்லீம் இல்லாதவர்களும் சொல்லலாம், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கும் சொல்லிக்கிறலாம், நீங்களும் எங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறோம், ஆவுக்கு இத்தனை இசுக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு ஒரு 500 வருதுன்னு வைங்க, 500 இது வருமா, சரியாக வருமா? இது அஸ்ஸலாமு அலைக்கும்டா தான் அதுக்குரிய அந்த எஃபெக்ட் இருக்குமே தவிர அதுக்கு பதிலாக 500 தான் சரியாக வருமா? ஒருத்தர் இஸ்லாத்தில் வர்றேங்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு கூட்டி பார்த்து 2024 சொல்லு, 2024 2024 எத்தனை 2024 இருக்குது, அது எப்படி இந்த கருத்தை கரெக்டாக சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த கருத்தை கரெக்டாக சொல்லணும். இந்த 2024 அந்த கருத்தை சொல்லாது எத்தனையோ சொற்களுக்கு அந்த அந்த நம்பர் வரும். இது விளங்காமல் எழுதி வைத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை உண்டாக்குனாங்களா? இதில் அவ்வளோக்கு பழக்கம் இல்லாமல் இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருந்துச்சு. ஒரு சினிமா எடுத்தாங்க, அந்த சினிமா இந்தி சினிமா தமிழ்லையும் கொண்டு வந்தாங்க. அதை இந்தி சினிமா எடுத்து ஒரு பெரிய கதாநாயகனுக்கு வந்து அவனை குற்றவாளின்னு கைது பண்ணி போடுவாங்க. அவனுக்கு ஜெயில் கைதி நம்பர் 786. அவனுக்கு என்ன செய்வாங்க, கைதிக்கு நம்பர் கொடுப்பாங்களே 1 2, அவனுக்கு 786 வந்துடும். வந்த உடனே அவன் தப்பிச்சு ஓடுவான், போலீஸ் சுடுவாங்களா, அந்த பட்டையில் பட்டு அவனை உள்ளே கொண்டு போகாது, தப்பிச்சுக்கிடுவான். அப்போ பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், உனக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா, அந்த நம்பரு எப்படிப்பட்ட நம்பர் தெரியுமா, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட அப்படின்னு போட்டு விட்டாங்களா. ஓஹோ, இதில் என்னமோ இருக்குது, இப்படிலாம் அறிவுக்கு ஏதாவது பொருந்தா? இது இவனே திருட்டு பையன், கள்ளத்தனம் பண்ணிட்டு ஓடி இருக்கான், இவருக்கு ஹெல்ப் பண்ணது 786 வணங்குதா. இப்படி சொன்னவொன்னே அது ஹிந்தி படத்தில் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் என்ன செஞ்சாங்க, அதே காப்பி பண்ணி இந்த ரஜினிகாந்தை போட்டு எடுத்தாங்களா, அவனுக்கு 786 போட்டு விட்டு அதே மாதிரி. அது இது வந்து 20 வருஷம் வந்து ஹிந்தி படம், 20 ஆண்டுக்கு வந்து ஹிந்தி படத்தில் சொன்ன அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இதில் என்ன செஞ்சாங்க, ஒரு படத்தில் தமிழ் படத்தில் ரஜினிகாந்தை போட்டு எடுக்கும்போது அவருக்கு 786 போட்டு விட்டு அது அப்படியே காட்டினாங்க. இங்கேயும் பரவி போச்சு. இப்போ பார்த்தா ஆஹா 786 என்னமோ இருக்குது, ஒரு இளவும் கிடையாது, அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, அப்புறம் வந்து ஐயா கேட்ட கேள்வி இல்லை, வட்டி கடை வைக்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யலை, முஸ்லீம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், நிறைய தப்புலாம் பண்ணுறான், டாஸ்மாக் எடுக்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறீன்னு சொல்கிறாரு. நம்ம என்னங்க கவர்மெண்ட்டை நடத்துகிறோம், பிரச்சாரம் பண்ண முடியும், வட்டி கடையை போய் இழுத்து மூடிட்டு வர முடியும், உள்ள கொண்டு போட்டுருவாங்களே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இது இஸ்லாத்தில் இல்லைன்னு அறிவுரை சொல்ல முடியுமே தவிர அரசாங்கம் நடத்தினா அதெல்லாம் என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும், எங்களுக்கு முடியாது. அரசாங்கமே திறந்து வச்சுட்டு குடியை கெடுக்கணும்னு போட்டு குடிங்கிறான். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. எனது பேர் ராமசாமி. இப்போது நேரம் காலம் இதை வந்து இஸ்லாமியர்கள் பின்பற்றுறது கிடையாது. ஆனால் இது வந்து ரமலான் காலத்தில் அது வந்து மாலை நேரமாகவும் இருக்கலாம், காலை நேரமாகவும், இது 2 நேரத்துலையும் வந்து பின்பற்றப்படுது. இந்த நேரம் வந்து ஆமாம் சிறந்த நேரம். இதை வந்து இந்த நேரத்தில் நோன்பு திறக்கணும், இந்த நேரத்தில் நோன்பு முடிக்கணும்னு சொல்லி பின்பற்றப்படுது. ஒரு வருடத்தில் இந்த மாதத்தில் அது வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி வருது. இதில் ரமலான்னா என்ன, பெருநாள்னா என்ன, பக்ரீத்னா என்ன, ஏன் இந்த 2 நாள் வருடத்தில் கொண்டாடப்படுது? இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் இல்லை என்று சொல்கிறீர்கள், அவர் கேட்குற கேள்வி. அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் இந்த ரம்லான் மாதம்னு அது நல்ல மாதம்னு சொல்கிறீங்க, ரம்ஜான் நோன்பு பெருநாள்னு சொல்லி நல்ல நாள்னு சொல்கிறீங்க, பக்ரீத் பண்டிகைன்ட்டு நல்ல நாள்னு உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. அப்போ அது ஏன் நல்ல நாள் இல்லைங்கிறீங்களா, இப்போ நல்ல நாள்னு சொல்கிறீங்களா, அது என்ன, இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாரு. அதாவது நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை வந்து 2 அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம் மக்கள்.
ஒன்று வந்து ஒரு நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது துளங்கும், இன்னொரு நேரத்தில் எதை செஞ்சாலும் விளங்காது. அப்படிங்கிற ஒரு வகையில் நல்ல நாள் கெட்ட நாள் பிரிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது வெள்ளிக்கிழமை செஞ்சால் நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை செஞ்சால் நல்லா இருக்காது, அது கிடையாது. 1ஆம் தேதி செஞ்சால் நல்லா இருக்கும், 31ஆம் தேதி செஞ்சால் நல்லா இருக்காது, அது இஸ்லாத்தில் கிடையாது. வளர்ப்பிறையில் செஞ்சால் நல்லா இருக்கும், தேய்ப்பிறையில் செஞ்சால் நல்லா இருக்கா, அது கிடையாது. ராகு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்கும், வேற ஒரு காலத்தில் செஞ்சால் நல்லா இருக்காது, அது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் எப்போ வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். அந்த நேரம் வந்து உங்களுக்கு அது நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்காது. இறைவன் உங்களுக்கு நல்லதுன்னு ஆக்கி இருந்தால் அது நல்லதாக முடிந்துவிடும், கெட்டது என்று ஆகியிருந்தால் கெட்டதாக முடித்துவிடும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான் இஸ்லாம் இல்லைங்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க, அப்போ உள்ளது அப்போயே செஞ்சு விடுங்க. கடை வைக்க போகிறான்னா இந்த மாதம் சரியில்லை, அடுத்த மாதம், ஒரு மாதம் வெட்டியாக சோம்பேறியாக தூங்கிட்டு இருப்பான். செஞ்சது செஞ்சுட்டு போக வேண்டியதானே. குறிப்பிட்ட மாதத்துலாம் கல்யாணம் பண்ணணுமானா மண்டபத்துக்காரன்லாம் தாறுமாறா, மண்டபத்துக்கார கோச்சிக்கிற கூடாது, மண்டபத்துக்கார ஆளுக்கு தாறுமாறா ரேட் அணிஞ்சிருவாங்க வச்சுருவாங்க. எல்லாருமே முட்டுனா காலமெல்லாம் கல்யாணம் பண்ணின்னா 2000 ரூபா 5000 ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்கும். நீ குறிப்பிட்ட மாதத்தை தான் 50 பேர் கல்யாணம் பண்ணின்னு சொன்னால் 40,000 ரூபா வரத்தானே செய்யும். 10 மாதம் ஓட்டுறான்ல அவன், அந்த 10 மாதத்துலையும் இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த பரவலாக இருந்தால் மக்களுக்கு நல்லதுங்கிற காரணத்தினால எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் என்ன நேரம் என்னன்னா நீ பார்க்காத, எப்போ நினைக்கிறே செஞ்சிரு, நாள் அடிப்படையில் ஒதுக்கிறாத, இது கிடையாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நடைமுறையில் பார்த்தாலும் எந்த ஒரு செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஒரு செகண்டில் 1000 நல்ல காரியம் நடந்தால் 1000 கெட்ட காரியம் நடக்கும். இந்த செகண்டில் 100 பேர் பிறந்தா 100 பேர் செத்துருப்பான். பிறந்தவனுக்கு நல்ல நேரம், செத்தவனுக்கு கெட்ட நேரம் ஒரே நேரம் தான். இந்த ஒரு செகண்டில் தான் 100 குழந்தை பிறந்திருக்கும். பிறந்தவரெலாம் நல்ல நேரம் நினைச்சிட்டு இருப்பான், 100 பேர் செத்து இருப்பான், அவன் கெட்ட நேரம்மா. இந்த ஒரு செகண்டில் 100 நோயாளி மண்டையை போட்டிருப்பான். இந்த ஒரு செகண்டில் 100 பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ இந்த நேரம் தான் குணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம், இந்த நேரம் தான் பணத்தை கொடுத்த நேரம்னு சொல்லலாம். பணத்தை அனுப்பி விட்டுருக்குல்ல அப்படி சொல்லலாமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம உலகத்தில் பார்க்குறோம். இந்த ஒரு செகண்டில் 100 பேர் லாபம் அடைஞ்சிருப்பான், 100 பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பான். அதே நேரத்தில் எனக்கு லாபமா எனக்கு நஷ்டமா. அப்போ நேரத்தில் ஒன்றும் நடக்கலண்டாவதா இல்லை. ஒரு நேரத்தில் அனைவருக்கும் நல்லது நடந்ததுன்னு ஒரு நேரத்தை காட்ட இயலுமா? அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு நாளை காட்ட இயலுமா? அனைவருக்கும் நல்லது நடந்த ஒரு மாதத்தை காட்ட இயலுமா? கிடையாது. எந்த மாதத்தை எடுத்தாலும் பிரசவமும் நடக்கும், சாவும் நடக்கும், லாபமும் நடக்கும், நஷ்டமும் நடக்கும், மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். அப்போ எல்லா நேரத்திலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ என் நேரத்தை வச்சுக்க நீ தள்ளி போடுற, காரியம் தள்ளி போடுற என்று இஸ்லாம் என்ன செய்யுது? அது கேட்கிறது. இதுதான் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இறைவனை வணங்குவதற்கு சில நேரங்கள் ஏற்ற நேரம், இறைவனுக்கு பிடித்த நேரம் அப்படின்னு சொல்வது மூட நம்பிக்கையில் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், இறைவன் அவனை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை, இந்த நேரத்தில் என்னை வணங்க வேண்டும், இந்த நேரத்தில் என்னை வந்து நீங்கள் வந்து பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவனா ஒரு காரணத்துக்கு சொன்னாரையானால் அது நம்முடைய முன்னேற்றத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்வதையே பாதிக்க போகிறது இல்லை. அந்த நல்ல நாள் இருக்குதான்னு கேட்டால் இஸ்லாத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நாங்கள் நல்ல நாள்லேயே சிறந்த நல்ல நாளாக கருதுவது வந்து குர்ஆன் எங்களுக்கு தரப்பட்டது தான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். குர்ஆனில் தான் இந்த அறிவுபூர்வமான கருத்துக்கள்லாம் இருக்கிறது. அந்த குர்ஆன் வந்து ரம்ஜான் மாதத்தில் தான் தரப்பட்டது. ரமலான் மாதத்தில் குர்ஆன் தந்த காரணத்தினால அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் 1 மாத காலம் என்ன செய்கிறோம்? பகல் நேரங்களில் இந்த குர்ஆன் தந்ததுக்கு நன்றி. அப்படி தான் குர்ஆனில் இருக்குது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது, அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, எனவே இந்த மாதத்தை அடையும் பொழுது நோன்பு வையுங்கள், இப்படி குர்ஆனில் இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆன் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு சிறந்த ஒரு பாக்கியம், அந்த குர்ஆன் என்ற பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைத்திருக்கிறது. நோன்பு வைத்து முடித்த பிறகு சந்தோஷமாக அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளில் பெருநாள் கொண்டாடுகிறோம். பெருநாள் ரம்ஜானில் கொண்டாடுறது இல்லை, ரம்ஜான் முடித்து அடுத்த நாள் தான் கொண்டாடுறோம், விளங்குதா? அப்போ இந்த நோன்பு வைத்ததனுடைய 30 நாள் பட்னியாக கிடந்தோம்ல, அன்னைக்கு பகலில் சாப்பிடுவதற்கு இறைவன் நமக்கு அனுமதி கொடுக்குறாரு. சந்தோஷம். 30 நாளை பட்னியாக கிடக்க சொன்னார், அவருக்காக பட்னியாக கிடந்தோம், இப்போ பகலில் சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம சாப்பிடுவோம் என்பதற்காக வேண்டி உள்ளதான் ரம்ஜான் பண்டிகை என்பது. பக்ரீத் என்பது என்னன்னு கேட்டால், ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தூதர் இருந்தார். நபிகள் எப்படி நாங்கள் இறை தூதர் நம்புகிறோமோ அவங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறாங்க.
ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தூதர் வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் கடைசி தூதர் நாங்கள் நம்புகிறோம். அப்படி வந்த தூதர்களில் ஒருத்தர் இப்ராஹிம் என்பவர் வந்து அவர் காலத்தில் வந்து மனிதர்களை கடவுளுக்கு பலியிட்டு கொண்டிருந்தார்கள். நரபலி, ஒரு மனுஷனையே கொண்டே கடவுளுக்காக என்ன செய்வாங்க, பலி. இப்போ கூட இருக்கிறது, புதையலுக்காக வேண்டி இன்னும் பல காரியத்துக்காண்டி பெத்த பிள்ளையெல்லாம் கொண்டு என்ன செய்கிறான், பலியிடுகிறான். அப்போ கடவுளுக்கு வந்து மனுஷனை பலியிடுவது நல்லது இல்லை. இதை புரிய வைப்பதற்காக கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமுக்கு உன் பிள்ளைய பலியிடு அப்படிங்கிறாரு. அவர் அழைச்சிக்கிட்டு போய் பலியிடுற நெருங்கும் போது பிள்ளைய பலியிடாது, அதுக்கு பேர் ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை பலியிட சொல்லி என்ன செய்கிறார், கடவுள் சொல்கிறார். அப்போ தான் அந்த மக்களுக்கு புரியுது, நம்ம கிறுக்குத்தனம் பண்ணி ஆட்டை செஞ்சுருக்கலாமே, போய் மனுஷனை பலியிட்டு இருந்தமே. அந்த மக்கள் என்னஞ்சாங்க, பாடம் கற்றுக்கிட்டாங்க. அப்போ நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி கடவுளுக்கு பலியிடுறாருன்னா ஒரு ஆட்டை பலியிட்டு போ அப்படிங்கிற இது வரலன்னு சொன்னால் நாங்களும் மனுஷனை பலியிடக்கூடியவர்களாக இந்த தொடர்ச்சியாக வந்திருப்போம். அதிலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு, அதுக்கு இந்த இது உதவுனுச்சு என்ற நன்றி கூறுவதற்காக நாமளும் அந்த நாளில் ஒரு ஆட்டை பலியிட்டு அந்த உணர்வு, பலியிடணுங்கிற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கிறது. நரபலி மனித பலி இஸ்லாத்தில் இல்லை, எந்த காரணத்தை கொண்டு மனுஷனை பலியிடக்கூடாது என்று ஒரு நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தை நாங்கள் என்ன செய்யணும், பலியிட வேண்டும் என்று எங்கள் மார்க்கத்தில் இது பக்ரீத்துங்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் என்றும் சொல்லுவாங்க, பக்ரீத் என்றும் சொல்வார்கள். இந்த நல்ல நாள் என்பதற்கும் நம்ம நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்கிற அந்த நல்ல நாளுக்கும் வேறுபாடு இருக்குது. அதுதான் இல்லைங்கிறோம் இஸ்லாத்தில். இது மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாள்கள் வந்து இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் 20 டோக்கன் கொடுக்கப்பட்டு அனைத்துக்கும் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அசௌகரியங்கள், எங்களுடைய பேச்சு உங்களை புண்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருத்தல் இப்படி ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து இறைவனுக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்தவனாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.